இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கூட்டுறவு அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒரு சங்கம், கூட்டுறவு சங்கம்னா என்ன, சரியா, அதில் என்னென்ன அமைப்புகள் இருக்குது, முதல்ல கூட்டுறவு சங்கம்னா என்ன அது தெரியணும். நம்ம நிறைய பேர் தெரியாமல் ஏதோ படிக்கிறேன், வேலை கிடைச்சா சரி அப்படின்ட்டு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு கூட்டுறவு சங்கம்னா என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணலாம், அதில் உள்ள அமைப்பு, சரியா, யார் யாருக்கு என்னென்ன பவர்ஸு, தமிழ்நாட்டில் எத்தனை வகையான கூட்டுறவு சங்கம் இருக்குது, ஒரு கூட்டுறவு சங்கம் உருவாக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கூட்டுறவு சங்கம்னா என்னங்க, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி சார். சொசைட்டிஸுங்கிறது காமன் நேமு, ரைட். அதில் கோஆப்ரேட்டிவ் மெட்டீரியல் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 21 பேஜ் தான் இருக்கும். அந்த 21 பேஜ் சும்மா கிடையாது, உங்களுடைய நீங்கள் டிசிஎம் படிக்கிறீங்களா, டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் படிக்கும்பொழுது எத்தனை புக்கு கொடுத்தாங்கங்க, 10 புக்கு. அந்த 10 புக்குனுடைய எதெல்லாம் எடுக்க முடியுமோ அதை சுருக்கமாக 21 பேஜில் எடுத்து வச்சுருக்கு. எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். கான்செப்ட்லாம் நான் கிளாஸில் சொல்லிடுறேன், சரியா. அந்த 21 பக்கம் மெட்டீரியல் ப்ளஸ் கான்செப்ட் கிளாஸ். ஸோ மெட்டீரியல் கிளாஸ் 2 இருந்தால் தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் மெட்டீரியல் மட்டும் கேட்டால் நான் அனுப்புறதில்ல, சரியா, ரைட். இது அதுக்கப்புறம் நம்ம பேங்கிங் அது தனியாக கிளாஸில் தான் பார்ப்போம். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்லாம் இருக்கு இல்லையா, அது +1 +2 புக்கில் எடுத்து கொடுத்துருவேன். அதேமாதிரி நம்மளோட அந்த என்னது கம்ப்யூட்டர் ரிலேட்டட் கொஸ்டின் நான் மெட்டீரியல் அனுப்பியிருக்கேன், கிளாஸ்லேயும் எடுத்து கொடுத்தேன். முக்கியமானது மட்டும் எடுத்து கொடுத்தேன், என்ன ஏது அப்படின்ட்டு. அப்புறம் ஜிகேக்கு நம்ம மெட்டீரியலே போதும், ப்ளஸ்ஸு கிளாஸ் பாருங்கள், அதில் நிறையா இருக்கும். அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது எதுன்னு சொல்கிறேன். கான்செப்ட் கொஞ்சம் அப்படியே லைட்டாக சொன்னோன்னா ஈஸியாக மனசில் வச்சுக்கலாம், அதையும் அட்டன் பண்ணிடுங்க. ரொம்ப டீட்டெயில்டாக வேணும்னா அதை நான் வேறு ஒரு மெத்தட் சொல்கிறேன், டைம் இருக்கிறவங்க அதில் பாருங்கள், புரிஞ்சு படிக்கணும் சார் நல்லா அப்படின்னா. அப்புறம் தமிழ் நம்ம கொடுத்த மெட்டீரியலே போதும், ஒரு தடவை கிளாஸும் எடுப்பேன் அது. ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ. அப்புறம் ஆப்டிடியூட் ரீசனிங் இருக்கா, ரைட். ஆப்டிடியூட் ரீசனிங்கில் நீங்கள் நிறைய நல்லா ஸ்கோர் பண்ணணும். என்ன ஒரு 20 கொஸ்டின் கேட்டிருக்கானா, போன தடவை எத்தனை கேட்டிருந்தா உங்களுக்கு எஸ்ஆர்பியில்? ஆப்டிடியூட் ரீசனிங் எத்தனை கேட்டிருப்பான் மணிமேகலை? 15 சார். 15ல் ஒரு 2 வந்து ஃபுல்லாகவே மேக்ஸாக இருக்கும், அதை விட்டுருங்க. அதுக்காக 13 கொஸ்டின் நீங்கள் சும்மா சாலிடாக அடிச்சிடலாம். இதை அடிக்கணும் அப்படின்னா நான் ஒரு லிங்க் தரேன், அதில் பேசிக் மேக்ஸ் எடுத்திருப்பேன், ஓகேவா. அதில் ஆர்டராக பாருங்கள், மேக்ஸ்னால் என்னென்னு புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஆர்டராக அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஃபார்முலா எல்லாமே உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். போன எஸ்ஆர்பியில் பார்த்தேன் 4-5 கொஸ்டின் ஃபார்முலாவே தேவையில்லை, எதுக்குமே தேவையில்லை என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் நீங்கள் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தாலும் ஒரு 4-5 கொஸ்டினை உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது, கான்செப்ட் புரிஞ்சிருந்தால் தான் பண்ண முடியும். ஸோ அந்த பேசிக் மேக்ஸ் லிங்க் தரேன், ஞாபகப்படுத்துங்க. அதை போய் வரிசையாக ஆர்டராக பார்த்து மேக்ஸ்னால் என்னென்னு 0லேருந்து, மேக்ஸே சுத்தமாக வராது சார், நோ ப்ராப்ளம். அந்த எனக்கு வராதுன்ற அந்த மனசை அடித்து துரத்தி விட்டு கற்றுக்குவோம் அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், அந்த கிளாஸை பாருங்கள். அப்புறம் நம்ம ஆப்டிடியூட் ரீசனிங் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையா, அப்போ எடுக்கும்பொழுது என்ன உங்களுக்கு அது பயங்கர ஈஸியாக இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி இதை நிறையா பார்க்க போகிறோம். கோஆப்ரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாக பார்க்க போகிறோம். அப்புறம் கமிட்டிஸ், இது வரைக்கும் இந்தியாவில் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட் வரதுக்கான கமிட்டிஸ் அண்டு கமிஷன்ஸ், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ், அதில் தான் நிறைய கொஸ்டின் வந்துருக்கும், பார்த்துருப்பீங்க. அது கோஆப்ரேட்டிவ்னா என்ன, அதிலேருந்து நிறைய கொஸ்டின் வந்துருக்கு. அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சர், யார் யார் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அது பார்க்க போகிறோம். அப்புறம் அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங்கு, அப்புறம் கோஆப்ரேஷன் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ், வெளிநாட்டில் கூட்டுறவு இயக்கம் எப்படி இருக்குது, சரியா. அப்புறம் கோஆப்ரேட்டிவ் ரிலேட்டடான ஆக்ட், சட்டங்கள், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அப்புறம் லா, கோஆப்ரேட்டிவ் ஆக்ட் 1983, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஆக்ட் 1983, தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ரூல் விதி 1988,
அதில் முக்கியமான ரூலு செக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். அந்த ரூலு செக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம கோஆப்ரேட்டிவ்னா என்ன, அதோட ஸ்ட்ரக்சர் என்ன, அதுக்குள்ளே யார் யார் இருக்காங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதை பற்றி எந்த செக்ஷன் பேசுது, இதை பற்றி எந்த ரூல் பேசுது அப்படின்னு எடுத்து அட்டாச் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சுது. எடுத்தோன்னே ரூல் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு மண்டையெல்லாம் தலை சுற்ற ஆரம்பிச்சிடும். படிச்சுக்கிட்டே இருக்கணும். சார் படித்தேன் சார் ஞாபகம் இல்லை. ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுக்கோ. கோஆப்ரேட்டிவ் சொசைட்டினா யார், என்ன வகையான கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இருக்குது, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்னால் யார், ஜென்ரல் பாடினா யார், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இதை பற்றி எந்த செக்ஷன் எந்த ரூலில் பேசுகிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நின்றுடும். வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி. சரியா? புக்கு எடுத்து நீங்கள் படிக்க வேண்டாம். 2-3 தடவை கிளாஸை வாட்ச் பண்ணிங்கன்னா போதும். இருந்தாலும் நான் நம்ம அப்படியே செட் பண்ணி விட்டானுங்க. புக்கு படித்தா தான் நான் இருக்கணும். பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். அதுக்கு தான் மெட்டீரியல் இருக்குது, அதையும் எடுத்து படிச்சுக்கணும். அதேமாதிரி கதை மாதிரி கவனிக்கணும். கொஸ்டின் அண்ட் ஆன்சராக நான் சொல்லவே மாட்டேன். சொல்லுவேன் கதை மாதிரி சொல்லிவிட்டு என்னென்ன கொஸ்டின் கேட்பாங்க, எப்படி கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம சரியான ட்ராக்கில் தான் போகிறோமான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம கிளாஸ் எப்படி போகுதுன்னு போன எஸ்ஆர்பி 2020 2023 எஸ்ஆர்பி இது 2 எடுத்துக்கங்க. ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இந்த டிஆர்பி வச்சால அது ஸ்டாண்டர்ட் இல்லை. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் ஸ்டாண்டர்ட் இல்லை. அது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எடுத்து பார்த்துருக்கீங்களா? ஸ்டாண்டர்ட் இருக்காது. அதை விட்டுருங்க. 4 டைப் இருக்கும். அது ஸ்டாண்டர்டு கிடையாது. போன எஸ்ஆர்பி இந்த எஸ்ஆர்பி 2 எடுத்து 2020 ஒன்று இருக்கும். அது வேணால் அனுப்பி விட்றோம் உங்களுக்கு. 2023 ஒன்று இருக்கும். போன லாஸ்ட்டாக நடந்தது 24 தான் நடந்தது. கால்ஃபர் வந்து 23 வந்தது. சரியா? அதையும் அனுப்பி விட்றேன், பாருங்கள். அதில் எத்தனை கொஸ்டின் வருது, கான்செப்சுவலாக எல்லாமே கவர் ஆகிருக்கும். புரிஞ்சிக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. ஓகேவா? ரைட்டு தான். கூட்டுறவு சங்கம் அப்படின்னா என்னங்க? நீங்கள் அதில் தான் போய் ஒர்க் பண்ண போகிறீங்க. அதை பற்றின ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாருமே முடிச்சிருப்பீங்க. பட்டய படிப்பா? பட்டய படிப்பு டிகிரிக்கு கீழே டிப்ளமோ படிக்கிறாங்களே இன்ஜினியரிங், அது மாதிரி டிகிரின்னா அதுக்கு மேலே நிறைய பேர் டிகிரி முடித்தவங்களும் இருப்பீங்க. காமர்ஸ் முடிச்சிருப்பீங்க. ஆனால் பேசிக் ஓரளவு கோஆப்ரேட்டிவ் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. அல்லது பிஏ கோஆப்ரேஷன், பிகாம் கோஆப்ரேஷன், எம்ஏ கோஆப்ரேஷன் அவங்களும் இருப்பீங்க. சரியா? சரி. கூட்டுறவு சங்கம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு அதை பற்றி என்ன தெரியும் சொல்லுங்கள். இந்த புரிதலை வச்சு நிறைய கொஸ்டின் வருதுங்க. பாருங்கள், முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். எத்தனை கொஸ்டின் போன தடவை 2 கொஸ்டினில் மட்டும் வந்துருக்குன்னு. வெரி குட். வேறு ஒரே மாதிரி வேலை செய்கிறவங்க ஒன்றா சேர்ந்து ஒரு சங்கத்தை உருவாக்கி அவங்களுக்குள்ளே கடன் கொடுத்துக்கிறது. கடன் கொடுக்குறதுனா யார் கடன் கொடுப்பா? இது தொழில் நிறுவனமா இல்லையா கூட்டுறவு சங்கம்? ஆன்லைன்லேயும் பேசலாம். பிஸ்னஸ் பேமான்னு கேட்குறேன். பிஸ்னஸாக இது கூட்டுறவு சங்கம்? பிஸ்னஸாக பண்ணுறாங்க? சேவைங்க சார். சேவை. நிறைய புரிதல் வேணும். வேற சேவை மட்டும்தான் செய்கிறாங்களா? இதுக்கு தான் கேட்டேன். இப்போ ஆன்சர் பண்ணது யாரு? கீர்த்திகா. ஓகே. சேவை இதில் ரிலேட்டடாக கொஸ்டின் வந்துருக்குது. இதையும் நான் நடத்துகிறேன், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். போன தடவை வந்திருக்குது எல்லாமே. முதல்ல எக்கனாமிக்ஸ் அப்படின்னு போனோன்னு வச்சுக்கோங்க. எக்கனாமிக்ஸில் தான் ஒரு வகையான நிறுவனம் தான் கூட்டுறவு நிறுவனம். பொருளாதாரத்தில் ஒரு வகையான நிறுவனம் கூட்டுறவு நிறுவனம். இது ஒரு தொழில், பிஸ்னஸ் ஃபேம் தான். என்ன சார் பிஸ்னஸ்ன்றீங்க? பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம தெரிஞ்சுக்கணும். பண்டம் மற்றும் பணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டம் மற்றும் பணிகள். இதை பற்றி டீட்டெயில்டாக இன்றைக்கி காலையில் எக்கனாமிக்ஸ்க்கு எடுத்துருப்பேன். அதோட லிங்க் நம்ம யூடியூப்பில் இன்றைக்கி போட்டிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. இன்னும் போடல, இனிமேல் தான் போடுவேன், அதை போய் பார்த்துக்கோங்க. பண்டம் இங்கிலீஷில் கூட்ஸ். இதிலேருந்து ஒரு கொஸ்டின் நீங்கள் புரிஞ்சுக்கிற எல்லாத்துலேருந்து கொஸ்டின் வரும். நீங்கள் கொஸ்டின் பேங்க் வாங்க படிக்கிறீங்களே, அது ஃபேக்ட்லேருந்து வரும். கான்செப்டெல்லாம் இங்கேருந்து தான் வரும், பார்த்துக்கோங்க. சர்வீசஸ்
அப்படின்னு 2 வார்த்தை யூஸ் பண்ணுவோம். பண்டங்கள் மற்றும் பணிகள், பண்டங்கள் மற்றும் பணிகள் படிச்சிருப்பீங்க. அந்த 10 புக்கில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். படிச்சிருக்கீங்களா? ஏன் அதை சொல்கிறேன்னா, சயின்ஸ் படித்தவங்களும் இப்போ டிகோ படிக்கிறீங்க, அதனால தான் இங்கேருந்து எடுக்கிறேன். ஆர்ட்ஸ் படித்தவங்களுக்கும் இது அந்தளவுக்கு நமக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கும், இதனால் கற்றுக்கலாங்க, தப்பு கிடையாது. விவசாயம், அதேமாதிரி ஒரு கைவினை பொருள் தயாரிக்கிறது, கார் தயாரிக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கூட்ஸ். நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து அரிசி வாங்கிட்டு வரோம், அரிசி கூட்ஸ். 10 ரூபா கொடுத்து பேனா வாங்குறீங்க, அது கூட்ஸ். 10 ரூபா 100 ரூபா கொடுத்து ஒரு துணி வாங்குகிறோம், கூட்ஸ். சேர் வாங்கிட்டு வரோம், இதெல்லாம் கூட்ஸ். டேபிள், சேரு, செங்கல், மணல், எல்லாம் கூட்ஸ். ஓகேவா? அதே பஸ் ஏறி வரீங்க அங்கேருந்து, அது வந்து என்னது? சர்வீஸு. டிரான்ஸ்போர்ட்லாம் சர்வீஸ், போக்குவரத்துலாம். அதேமாரி சேவைத்துறைம்பாங்க. பணிகளுக்கு இன்னொரு பேர் என்னது? சேவை. ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, ஹெல்த்து, ஹாஸ்பிட்டல். போன இதில் இந்த கேள்வி தான், அதனால தான் நடத்துகிறேன். ஹாஸ்பிட்டல் அது சர்வீஸு. பேங்க்கு சர்வீஸு. சரியா? அடுத்தது ஸ்கூல் நடத்தலாம், எஜுகேஷன் சர்வீஸு. கம்யூனிகேஷன் சர்வீஸு. தகவல் தொழில்நுட்பம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் மொபைல் வாங்குறீங்க, மொபைல் வாங்குகிறோம், அது எதில் வரும்? கூட்ஸில் வரும், பண்டத்தில் வரும். அதை நெட்வொர்க் யூஸ் பண்ண மாதம் மாதம் பே பண்ணுறோம்ல, அது எதில் வரும்? சர்வீஸில் வரும். கீர்த்திகா, புரிஞ்சுதுங்களா? அப்போ எக்கனாமிக்ஸில் சர்வீஸுன்ற வார்த்தை எதை குறிக்கும்? அடுத்தவங்களுடைய உழைப்பை நம்ம பயன்படுத்துகிறோம், இதை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, ஃபீல் பண்ண முடியும். எஜுகேஷன் இப்போ நான் சொல்லித்தரேன்னா பார்க்க முடியுமா உங்களால்? அறிவு வளர்றதை உணர முடியும், பார்க்க முடியாது. இது இன்டான்ஜிபிள், இது வந்து டேஞ்சிபிள், பார்க்க முடியும், தொட்டு உணர முடியும். எது? பண்டங்கிறது. அதேமாதிரி வியாபாரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இதில் வரும், இதில் ஒரு 3ஆம் சேவைத்துறை. வியாபாரம், ட்ரேடு. வாங்கிட்டு வந்து விற்கிறான். இப்போ ஸ்டேஷ்னரி ஷாப்பில் போயிட்டு பேனா வாங்குறீங்க, பேனா கூட்ஸு. பட் அந்த ஸ்டேஷ்னரி ஷாப் என்ன வேலை செய்கிறான்னா, பேனாவை ரெனால்ட்ஸ் கம்பெனிகிட்டேருந்து வாங்கிட்டு வந்து விற்கிறான். ரெனால்ட்ஸ் கம்பெனி கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறான். சரியா? ஸ்டேஷ்னரி கடைக்காரன் எதை ப்ரொடியூஸ் பண்ணுறான்? சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறான். புரிஞ்சுதா? இப்போ இந்த சேவைன்ற வார்த்தையை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்தது இப்போ கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னென்னு? அப்போ ஒரு தொழில் நிறுவனம் ஒரு கூட்ஸையோ சர்வீஸையோ எதை வேணாலும் என்ன பண்ணலாம்? உற்பத்தி பண்ணி விற்கலாம். அப்படி விற்கிறது மூலிமா லாபம் சம்பாதிக்கிறதுக்காக முற்படக்கூடிய எல்லாமே என்னது? தொழில், பிஸ்னஸ், நார்மலான பிஸ்னஸ். இப்போது ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணி லாபம் சம்பாதிப்பான். பேங்க்கு ஒருத்தன்ட்ட பணத்தை வாங்கி இன்னொருத்தனுக்கு கடன் கொடுத்து சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவான். ஓகேவா? விவசாய கூட்டுறவு சங்கம் என்ன உற்பத்தி பண்ணுவோம்? விவசாய கூட்டுறவு சங்கம், விவசாய கோஆப்ரேட்டிவ் ஃபார்மிங் சொசைட்டி, அவன் என்ன உற்பத்தி பண்ணுவான்? கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுவான். நெல் உற்பத்தி செய்கிறது கடன் சங்கம் தான் அது. சரியா? நெசவாளர் கூட்டுறவு சங்கம் என்ன உற்பத்தி பண்ணுவான்? துணி, அதெல்லாம் கூட்ஸு. நெசவாளர் கூட்டுறவு சங்கம், ஃபார்மிங் சொசைட்டிலாம் கூட்ஸ் ப்ரொடக்ஷனில் ஈடுபடுவான். சரியா? அதே மீன் பிடிக்கிறது, அதுவும் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் தான். இன்னொரு கூட்டுறவு சங்கம் இருக்குல்ல, அது சர்வீஸ் ப்ரொடியூஸ் பண்ணல, என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? மீன் உற்பத்தி பண்ண தொழில்னா அது. அவன் நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் நிறையா நம்ம சமூகமே அப்படியே ரொம்ப நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். ஏன்னா அங்கே அவங்க இன்டர்வியூ பண்ணுறவங்களே வீக்காக தான் இருப்பாங்க, இந்த ஸ்ட்ராங் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்கணும் கரெக்டாக. இது நீங்கள் கற்றுக்கிறது இன்டர்வியூ வரைக்கும் யூஸ் ஆகும், பார்த்துக்கோங்க. அப்போ கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணலையா? பாருங்க, கூட்ஸும் ப்ரொடக்ஷன் பண்ணுறான், சர்வீஸும் ப்ரொடக்ஷன் பண்ணுறான். சேவைன்ற வார்த்தையை நம்ம தப்பாக யூஸ் பண்ணுறோம். இது அவனுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். சரியா? அதேமாதிரி தொழில் கூட்டுறவு சங்கம்லாம் இருக்குல்ல, ஏதாவது ஒரு தொழில் பொருள் உற்பத்தி பண்ணுவாங்க. அங்கே இது பிரிண்டிங் ப்ரெஸ் இருக்கா, தொழில் கூட்டுறவு சங்கம், அது கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அங்கே. கரெக்டா? அந்த மாதிரி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் கூட்ஸ் ப்ரொடக்ஷன், மீன்வள கூட்டுறவு சங்கம் கூட்ஸ் ப்ரொடக்ஷன், மகளிருக்கான சிறப்பு தொழில் கூட்டுறவு சங்கம்,
ஏதோ ஒன்று துணி தைக்கிறது அந்த மாதிரிலாம். தமிழ்நாடு கதர் கிராம தொழில் இதெல்லாம் கூட்ஸ் ப்ரொடக்ஷன். இதில் எது சர்வீஸ் வரும்? அதேமாதிரி கோடு வளர்ப்பு, ஆளி வளர்ப்பு எல்லாம் வந்து கூட்ஸ் ப்ரொடக்ஷன். நெசவாளர் கூட்டுறோம் கூட்ஸ் ப்ரொடக்ஷன். பால் பண்ண கூட்ஸ் ப்ரொடக்ஷன். வீட்டு வசதி கூட்டுறவு சங்கம் தான் சர்வீஸு, கடன் வாங்கி கொடுத்து பண்ணுவாங்க. சர்க்கரை ஆலை கூட்ஸ் ப்ரொடக்ஷன். கரும்பு வாங்கிட்டு வந்து சர்க்கரையாக மாற்றுறது. ஓகேவா? விவசாய பொறியியல் சேவை கூட்டுறவு சங்கம் இது வந்து சர்வீஸு. பூமி தான கூட்டுறவு சங்கம் இதை விட்டுருங்க, இது விவசாயம் ரிலேட்டட். பட்டுப்புழு வளர்ப்பொரு கூட்டுறவு சங்கம் கூட்ஸ் ப்ரொடக்ஷன். பட்டு நூல் உற்பத்தி செய்யுது. எண்ணெய் வித்து உற்பத்தியாளர் சங்கம். புரிஞ்சுதா? இதெல்லாமே கூட்ஸு. சர்வீஸ் எது? பேங்கிங், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் எல்லாமே இருக்கா, அது சர்வீஸில் வரும். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் கூட பால் தான், அது கூட்ஸ் தான். பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்கம் இந்த மாதிரி. அடுத்தது விவசாய மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், அது கூட சர்வீஸ் தான். மார்க்கெட்டிங் கோஆபரேட்டிவ் எப்படின்னு சொல்கிறேன், எல்லாத்தையும் புரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேவா? அதேமாதிரி நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், அவனும் சர்வீஸ் தான். ட்ரேடு தானே பண்ணுறான், வேறு இடத்துலேருந்து வாங்கி இன்னொருத்தனுக்கு சேல் பண்ணும். புரிஞ்சுதா? அப்போ கூட்ஸ்னாக்கா ஒரு பொருளை உற்பத்தி பண்ணி வச்சா அது கூட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறான் அந்த தொழில். சர்வீஸ் அப்படின்னாக்கா உழைப்பை கொடுத்தாங்க, பொருளை உற்பத்தி பண்ணல. இப்போ பேங்க் இருக்கா, ஒருத்தன்ட்ட பணத்தை வாங்கி இன்னொருத்தனுக்கு கடன் கொடுப்பான். அப்போ பேங்க் என்ன பண்ணுது? உங்களுக்காக வேலை செய்யுது, அது சர்வீஸ். சார் அப்போ கோஆப்ரேட்டிவ்க்கும் மற்ற பிஸ்னஸுக்கு என்ன சார் வித்தியாசம்? அதான் தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ. சரியா? ரைட்ப்பா. அப்போ இது ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிறுவனம். அப்போ கூட்டுறவு சங்கம்னா என்ன சார் பார்க்க போகிறோம். கூட்டுறவு சங்கம் அப்படின்னா அது ஒரு பிஸ்னஸ் ஃபேம் தான். பட் நார்மல் பிஸ்னஸ் ஃபேமுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ பேங்க் எடுத்துக்கணும். கேட்பாங்க பேங்கர்னால் என்னென்னு கேள்வி கேட்பான், பார்த்துக்கோங்க. பேங்கர் வங்கியர், வங்கினா யார் சார்? டெஃபினிஷன் படிச்சிருப்பீங்க. பணம் அதிகமாக இருக்கிறவன்ட்ட இருந்து டெபாசிட்ஸ், அதாவது வைப்புகள், அதை திரட்டி பணம் தேவை இருக்கிறவனுக்கு கடன் கொடுப்பாங்க. திரும்ப அந்த கடனை வசூலிச்சுக்கிட்டு வட்டியோடு வசூலித்து இவன் கொஞ்சம் வட்டியை எடுத்துக்கிட்டு யார் வைப்பு வச்சானா அவனுக்கு கொஞ்சம் வட்டியோடு கொடுப்பான். இந்த வேலையை யார் செய்கிறானா அவன் தான் யார்? வங்கி. அந்த பிஸ்னஸ் யார் பண்ணாலும் அவனுக்கு பேர் தானே அது பேங்க். இதை வச்சு மற்ற எல்லா கோஆபரேட்டிவ்க்கும் மற்றதுக்கும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ பேங்க்னா யார்? யாருக்கிட்ட சர்ப்ளஸாக பணம் இருக்கோ, சேவிங்ஸ் இருக்கோ, அதை வாங்கிட்டு தேவைப்படுறவனுக்கு கடன் கொடுக்கக்கூடிய தொழிலை யார் செய்கிறானோ அவன் தான் யார்? வங்கியர் அப்படின்னு படிச்சிருக்கோம். இந்த வங்கி பிஸ்னஸை நார்மல் பிஸ்னஸும் பண்ணலாம், கோஆபரேட்டிவ் மெத்தட்லையும் பண்ணலாம். கூட்டுறவு வங்கி, மற்ற வங்கி இருக்குல்லையே அதை கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவாங்க, வணிக வங்கி. எஸ்பிஐயாக இருக்கட்டும், ஐசிஐசிஐயாக இருக்கட்டும், வேறு என்ன ப்ரைவேட் பேங்க் இருக்குது? இந்தியன் பேங்க், அது வந்து நேஷ்னலைஸ்ட் பேங்க், வணிக வங்கி. பார்ப்போம், இதை பற்றி தனியாக பார்க்க போகிறோம், டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் எல்லாம் பேங்க்கு தான் மோஸ்ட்லி போக போகிறீங்க. இது கோஆபரேட்டிவ் பேங்க். வங்கினா என்னென்னு தெரிஞ்சிருச்சு, வங்கி காமன். வணிக வங்கி கமர்ஷியல் பேங்க். இந்த பேஸ் புரிஞ்சால் தான் உங்களுக்கு அந்த கான்செப்டுவல் கொஸ்டின்லாம் ஆன்சர் பண்ண முடியும். இந்த பேசிக் கான்செப்ட்லேருந்து 4-5 கொஸ்டின் கேட்டிருக்கோம். சரியா? ரைட். இப்போ வணிக வங்கி, இப்போ ஐசிஐசி பேங்காக இருக்கட்டும், இது ப்ரைவேட் பேங்க். எஸ்பிஐயாக இருக்கட்டும், இது கவர்மெண்ட் பேங்க். இவங்க 2 பேரும் பணம் வச்சுருக்கான், முதலீடு போடுறான், போட்டு ஒரு பேங்க் ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? பேங்க் ஆரம்பிச்சிட்டான். தனியார் வங்கிக்கும் அரசாங்க வங்கிக்கும் வித்தியாசப்படுற சொல்கிறேன். ஓகேவா? பேங்க் ஆரம்பிச்சிட்டான். ஆரம்பிச்சிட்டு அந்த ஊரில் உள்ள மக்கள்லாம் டெபாசிட் கலெக்ட் பண்ணுவான், வாங்கிட்டு தேவைப்படுறவனு கடன் கொடுப்பான். புரியுதா? முதலீட்டார் ஒருத்தன் நீங்கள் படித்ததெல்லாம் தூக்கி தூரமாக போட்டுருங்க. கம்பேர் பண்ணி அதில் டவுட் இருக்கிறது வேணால் கேளுங்க. கம்பேர் பண்ண முடியலாம், தூக்கி போட்டு இதை மட்டும் கவனிங்க, இந்த கதையை மட்டும் கவனிங்க போதும். முதலீட்டாளர் இருக்கான், பணம் இருக்குது, முதலீடு போடுறான். சரியா? டெபாசிட் கலெக்ட் பண்ணுறான். வைப்புகள், டைப்ஸ் ஆஃப் டெபாசிட்லாம் பார்ப்போம். வைப்புனா என்னங்க?
யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். பார்த்திபன். வெரி குட். நீங்கள் உங்களோட சேவிங்ஸ் இருக்குது. சேவிங்ஸ்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க, 80 ரூபா தான் இன்றைக்கி செலவாயிருக்கு, மிச்சம் 20 ரூபாயே எதிர்காலத்துக்காக எடுத்து வைக்கிறீங்க. அதானது சேமிப்பு. இது கூட கொஸ்டின் ஒவ்வொரு வாரத்தையும் கொஸ்டினுங்க. சேமிப்புனா என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான். கடைசி 2 எஸ்ஆர்பியில் இருக்கும், போய் எடுத்து பாருங்கள். உங்கள் தேவைக்கு போக சர்ப்ளஸாக இருக்கக்கூடிய பணத்தை எதிர்காலத்தை எடுத்து வைக்கிறது, அதான் சேமிப்பு. அந்த சேமிப்பை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா சும்மா தான் கிடக்கும். ஸோ பேங்க்கில் போட்டிங்கன்னா அதுக்கு வட்டி கிடைக்கும். அதில் எத்தனை வகையான சேமிப்பு இருக்குது, எதில் அதிக வட்டி, எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகேவா? அதையும் கேட்டிருக்கான். எந்த வட்டிக்கு அதிகமான, எந்த டெபாசிட்டுக்கு அதிக வட்டி போனதில்லை, எல்லாத்தையும் பார்ப்போம். எல்லாமே தெரியும் உங்களுக்கு. கதை மட்டும் கவனிங்க. வைப்புகள். அப்போ பொதுமக்கள் தங்களோட சேமிப்பை சேவிங்ஸ் இங்கிலீஷில் வீட்டில் வச்சுருக்காமல் வைப்புகளாக எங்கே பண்ணுவாங்க? பேங்க்கில் போடுவாங்க. இந்த பேங்க் பணம் வச்சுருக்க முதலீடு போட்டு பேங்க் ஆரம்பிச்சிட்றான். பேங்க் என்ன பண்ணுது? சர்ப்ளஸ் அமௌண்ட் வச்சுருக்கிறேன் சேவிங்ஸை வந்து டெபாசிட்டை வாங்கிட்டு தேவைப்படுறவனு கடன் கொடுக்கும். லெண்டிங், கடன் வழங்குதல். கடன் வழங்குறதுக்கு பேர் இங்கிலீஷில் லெண்டிங். சரியா? கடன் பெறுதலுக்கு பேர் பாரோயிங். கடன் பெறுதலுக்கு பாரோயிங். கடன் பெறுதல். லெண்டிங். பொறுமையாக ஃபுல்லாக எழுதட்டுமா இல்லை கவனிச்சிக்கிறீங்களா? புரியுதில்ல? ரைட். எல்லாம் படித்தது தான். புரியலாம் சொல்லுங்கள். அது இல்லாமல் என்னது கூட்டெழுத்தில் எழுதுகிறேன், தெரியலனா கேளு. சரி. அப்போது முதலீட்டாளர் பேங்க் என்ன பண்ணுது? பொதுமக்கள்கிட்ட இருந்து சேமிப்பு டெபாசிட்டாக வாங்கிக்கிட்டு, டெபாசிட்னால் என்ன டீட்டெயிலாக பார்ப்போம். அதோட வகைகள், எதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்னு வைக்கும். தேவைப்படுறவனுங்க என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுப்பாங்க. ஓகேவா? ரைட். திரும்ப என்ன பண்ணுவான்? இந்த கடனை வட்டியோட வசூல் பண்ணிவிட்டு, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 100 ரூபா கடன் கொடுக்குறான். இங்கேருந்து 100 ரூபா வாங்குகிறான். 100 ரூபாயை வாங்கி இங்கே 100 ரூபா கடன் கொடுத்துட்டான். திரும்ப ரிட்டன் வசூலிப்பான். ஒரு 10% இன்ட்ரெஸ்ட்டுங்க. ஓகேவா? அப்போ எவ்வளோ வரும்? 110 ரூபா கிடைக்கும் உனக்கு ரிட்டன். அதில் 2 ரூபாயை இவன் எடுத்துக்குவான். எதுக்கு அவன் 2 ரூபா எடுத்துக்கணும்? அவன் சர்வீஸ் கொடுக்குறான்ல, வாடகை கட்டணும், கரண்ட் பில்லு கட்டணும், சரியா? அப்புறம் எம்ப்ளாயீஸ்க்கெலாம் சம்பளம் கொடுக்கணும், அந்த செலவெல்லாம். அப்புறம் முதலீடு போட்டான்ல, அதுக்கு லாபம் வேணும்ல, அது எல்லாத்துக்கும் இவன் 2 ரூபா எடுத்துக்கிட்டு 108 ரூபாய் யார்கிட்ட கொடுத்துருவான்? அவன்கிட்ட கொடுத்துருவான். இந்த 2 ரூபாயில் அதை பற்றிலாம் பார்ப்போம். உற்பத்தி காரணிகள் அப்படின்னு பார்ப்போம். அது எல்லாத்துக்கும் போக ப்ராஃபிட் இருக்கும். அந்த ப்ராஃபிட் யார் எடுத்துகிட்டு போவா? முதலீட்டாளர் எடுத்துருவான். இந்த 2 ரூபாயில் சம்பளம் எல்லாம் கொடுத்தது போக ஒரு 50 காசு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க. 50 காசு யார் எடுத்துக்குவா? அந்த ஓனர் எடுத்துகிட்டு போயிடுவான். யார் முதலீட்டாளரோ அவன் எடுத்துகிட்டு போயிடுவான். 50 காசை 0.50. நல்லா புரிஞ்சுக்கணும். இது நார்மல் பிஸ்னஸ். இது மாதிரி தான் எல்லா பிஸ்னஸுமே. இப்போ நான் பேங்க் மட்டும் எடுத்து சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணலாம்? எனக்கு விவசாயம் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு 20-30 ஏக்கர் லேண்ட் இருக்குது. நான் முதலீடு போட்டு ஆளெல்லாம் போட்டு அதில் என்ன பண்ண விவசாயம் செய்வேன். விவசாயம் செஞ்சு பொருள் சொல்லுங்கம்மா. தெரியுதுங்க சார். ஓகேம்மா. இதே மாதிரி எல்லா பிஸ்னஸும் இப்படி தான். என்கிட்ட பணம் இருக்குது, இப்போ விவசாயம் செய்யலாம். என்கிட்ட 20-30 ஏக்கர் நல்லா இருக்குது. முதலீடு போட்டு என்ன பண்ணுவேன்? நெல் பயிர் செய்கிறேன். ஆட்களை வேலையாட்கள்லாம் வச்சு நெல் பயிர் செய்வேன். அது சூப்பர்வைசர் ஒருத்தருப்பான். எல்லாம் அறுவடை செஞ்சவுடனே அடித்து விற்றுட்டு வர பணத்தில் செஞ்ச செலவெல்லாம் போக, செஞ்ச செலவெல்லாம் யாருக்கு? அந்த விதை வாங்கினதுக்கு, வாடகைக்கு, டிராக்டர் எடுத்ததுக்கு, இதுக்கெல்லாம் கொடுத்துருப்போம். அதெல்லாம் கழிச்சது போக மிச்சம் என்னது? எனக்கு லாபம். இதுதான் நார்மல் பிஸ்னஸ். இதுதான் எல்லா பிஸ்னஸோட கான்செப்டும். ஓகேவா? ரைட். அதில் முதலீடு போடுறவங்க முதலாளிக்கு பேர் என்னது? இன்வெஸ்டார் அப்படிம்பாங்க. இன்வெஸ்டார், முதலீட்டாளர். ஓகே. இது நார்மல் பிஸ்னஸ். கூட்டுறவு பிஸ்னஸ்னால் என்ன சார்? இப்போ இந்த பேங்கை மட்டும் வச்சு தெரிஞ்சுக்கங்க. இந்த பேங்க்கில் என்னாச்சு? ஒருத்தர் பணம் வச்சுருக்கான். அரசாங்கமோ தனியாரோ பணத்தை போட்டு ஒரு பேங்க் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிச்சுட்டு டெபாசிட் கலெக்ட் பண்ணி கடனுக்கு விட்றான்.
அதை வட்டியோட வசூல் பண்ணி அவன் குறிப்பிட்ட பர்சன்டேஜ் அவனுக்கு கமிஷன் எடுத்துகிட்டு மிச்சத்தை வட்டியோட யார் கொடுத்துட்றான், இவனுக்கு கொடுத்துட்றான், கஸ்டமருக்கு கொடுத்துட்றான். ஓகேவா? ரைட். அதே கூட்டுறவு வங்கி அப்படின்னா என்னென்னு பாருங்கள். கோஆபரேட்டிவ் பேங்க் அப்படின்னா இதை 2 வகையில் பிரிப்பாங்க. நகர கூட்டுறவு வங்கி, கிராம கூட்டுறவு வங்கி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கிராம கூட்டுறவு வங்கி எடுத்துக்கிறேன். கூட்டுறவு வங்கி, நகர கூட்டுறவு வங்கி இருக்கட்டும், அப்புறம் டச் பண்ணுவோம். அர்பன் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், இங்கிலீஷ் மீடியம் இருப்பீங்க, அப்படியே கேட்டுக்கோங்க. இது ரூரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ரூரல் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். பேங்க் சொசைட்டி வைக்கணும்னா பேங்க்னே வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இது பேங்க் தான். பிஏசிஎஸ்ன்னு படிச்சிருக்கீங்களே, பேக்குன்னு படிச்சிருப்பீங்க. பேக்குன்னெலாம் சொல்லக்கூடாது, பிஏசிஎஸ் அப்படி தான் சொல்லணும். பேக்ஸும்பாங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. பிஎஸ்சிஎஸ் இது ஒரு பேங்க்கு தான். ஓகேவா? இதை யார் சார் ஆரம்பிப்பாங்க அப்படின்னாக்கா, அந்த கிராமத்தில் யார் யாருக்கெல்லாம் கடன் தேவை இருக்கோ, நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த கிராமத்தில் யார் யாருக்கெல்லாம் கடன் தேவை இருக்கோ, விவசாயிகளுக்கு தான். அந்த விவசாயி தானே இருப்பாங்க கிராமத்தில். அந்த விவசாயிகள் விவசாயம் செய்கிறதுக்கு கடன் தேவைப்படும். அந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் முதலீடு போடுவாங்க. அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஆளு கொஞ்சம் முதலீடு போடுவாங்க. அதுக்கு பேர் என்னது, யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். இல்லை, இப்போ நான் சொன்னேன் விவசாயிகள்லாம் ஆளு கொஞ்சம் முதலீடு போட்டு ஒரு கூட்டுறவு சங்கத்தை ஆரம்பிப்பாங்கன்னு. அந்த முதலீடு வெரி குட், ஷேர் கேபிட்டல். பார்ப்போம், அதெல்லாம் அந்த வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாமே. ஷேர் கேபிட்டல். அப்போது விட்டுருங்க, கான்செப்டை மட்டும் பிடிச்சிக்கோங்க. அப்போ அந்த கிராமத்தில் இருக்க யார் யாருக்கெல்லாம் கடன் தேவை இருக்கோ, விவசாயிகள்லாம் கிராமத்தில் இருப்பான். ஸோ விவசாயிகளுக்கு யார் யாருக்கு விவசாயம் செய்கிறதுக்கு கடன் தேவை இருக்கோ, அந்த விவசாயிகள்லாம் ஒன்று சேர்ந்து ஆளு கொஞ்சம் முதலீடு போட்டு ஒரு பேங்க்கை ஆரம்பிப்பாங்க. அதானது கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸ்ட்ரக்சர் மட்டும், அதை கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க, மற்ற ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் அப்புறம் போவோம். அதான் கோஆபரேட்டிவ் பேங்க். பேங்க் ஆரம்பிச்சாச்சு. பேங்க்கு பணத்தை வசூல் பண்ணிச்சு. ஆளுக்கு எல்லா விவசாயம் கொஞ்சம் கொஞ்சம் பணம் போட்டான முதலீடு ஒரு 10,000 ரூபா சேர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் கடன் கொடுக்கும். யார் கடன் கொடுக்கும்? யார் முதலீட்டாளரோ அவன். கூட்டுறவு சங்கத்தில் முதலீட்டாளர் என்னன்னு சொல்லுவாங்க, உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் ஓனரு. கூட்டுறவு சங்கத்தில் ஓனர் யார்? உறுப்பினர் தான். அவன் தான் பணத்தை போட்டு அந்த பேங்க் ஆரம்பிக்கிறான். உறுப்பினர் தான் முதலீட்டாளர். உறுப்பினர் நத்திங் பட் முதலீட்டாளர். முதலீட்டாளர்னா யார்? ஓனரு, முதலாளி. ₹10,000 வசூலாச்சா? வசூலானவனு அந்த பணத்தை என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா, அதே விவசாயிகளுக்கு அவனோட உறுப்பினருக்கெல்லாம் வேறு யாரும் கடன் கொடுக்க மாட்டான். எல்லாத்துக்கும் கடன் தேவை இருக்காது. ஒரு 4-5 பேர்த்துக்கு கடன் தேவை இருக்குது. 4-5 பேர்த்துக்கு என்ன பண்ணுவான்? கடன் கொடுப்பான். இந்த 4-5 பேர் தான் யார்? முதலீட்டாளர்கள். அவனும் ஒருத்தன். புரிஞ்சுதா? யார் கடன் கொடுப்பான்? இவனுக்கே தான் கொடுப்பான். இப்போ சொல்லுங்கள் பாப்பா, இதில் இன்னும் நிறையா இருக்குது. பேசிக் புரிய வைக்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். இப்போது வணிக வங்கிக்கும் கூட்டுறவு வங்கிக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? முக்கியமான வித்தியாசம் சொல்லுங்கள் பார்ப்போம். இது வரைக்கும் யார் வேணாலும் அவங்க அங்கே கடன் வாங்கலாம் சார். இன்னும் வேற ஒரு பேசிக்கான விஷயம், அதுதான் மூலம். அதுக்கு சரியான டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கு அதுதான். நீங்கள் சொன்னது கரெக்டு. கமர்ஷியல் பேங்க் யாருக்கு வேணாலும் கொடுப்பான், இவன் உறுப்பினருக்கு மட்டும் தான் கொடுப்பான். வேற ஒரு ஒற்றுமை இருக்குது. சொல்லுங்க பாப்பா. சார் வட்டி வருது இல்லைங்க சார் அதில்? இன்னும் நம்ம வட்டிக்கெல்லாம் போகல, அதெல்லாம் விட்டுருங்க. இங்கேயும் வட்டி வாங்குவாங்க. உறுப்பினர் வந்து அவன் முதலாளின்னு வட்டி வாங்காமலாம் விட மாட்டாங்க. இவன் வட்டி கட்டி தான் வேணும். சரி கவனிங்க. இங்கே
முதலீட்டாளர் வேற ஆள், சரியா? கஸ்டமர் அல்லது நுகர்வோர் வேற ஆள். நுகர்வோர்னால் யார்? அந்த வங்கி கொடுக்கக்கூடிய சேவையை அனுபவிக்கிறது தான் நுகர்வோர். வங்கி என்ன பண்ணுது? கடன் கொடுக்குது. அப்போ முதலீட்டாளர் வந்து கடன் வாங்குவானாங்க? இல்லை. அதே கூட்டுறவு சங்கத்துக்கு வாங்க, முதலீட்டாளர் யாரோ அவன் தான் அந்த சங்கத்தோட நுகர்வோர். புரிஞ்சுதா? இப்போ இதில் என்ன நடக்கும்? வட்டி அதிகமாக போடுவானா? இவன் தாங்க ஓனரு, வட்டி அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுவான். ஓனர் தான் எவ்வளோ வட்டி நம்ம போடணுன்னு முடிவு பண்ணுவானுங்க. வட்டி கம்மியாக ஃபிக்ஸ் பண்ணுவான், ஏமாற்ற மாட்டான், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவான். இதெல்லாம் நடக்கும், சரியா? இப்போ இவன் கடனை தேடி வெளியில் யார்கிட்ட போவானா? வியாபாரி அங்கெல்லாம் போக தேவை. வியாபாரின்னா என்ன பண்ணுவான்? அவங்கள அறுவடை செஞ்சவனை அடித்து பிடிச்சி எடுத்துகிட்டு போயிடுவான். கம்மி ரேட்டுக்கு தான் போகும் பிரச்சனை. ஸோ கம்மி ரேட்டுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி கிடைக்கும். ஏன்னா உங்கள் பேங்க்கு நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு முடிவு பண்ணுவீங்க எல்லாமே. ஓகேவா? இதே மாதிரி எல்லா பிஸ்னஸ் பண்ணலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், இப்போ நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். நல்லா புரிஞ்சுக்கங்க. நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. இதோட வேலை என்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்க? யார் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். நுகர்வோர் கூட்டுறவு சங்கத்துடைய பிஸ்னஸ் என்ன? இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அவன் பேசிக் கொஸ்டின் எல்லாமே அடிச்சிடலாம். நுகர்பொருளை விற்பனை பண்ணுங்க. நுகர்பொருள் என்ன? நுகர்பொருள் பலசர ஜாமான் வைக்கிறது. அது அப்படியே பில்டப் அத்தியாவசிய பலசர ஜாமான் மட்டும் கிடையாது. அதான் சொல்லுவாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க, இங்கிலாந்து நுகர்வோர் கூட்டுறவு சங்கம். குழந்தை பிறந்தப்போ அந்த பால் புட்டியிலேருந்து, பால் ரப்பர் டப்பா இருக்குல்ல, பால் புட்டியிலேருந்து சாகிற பொழுது அந்த காஃபின் சொல்லுவாங்கள்ல, என்னது சவப்பெட்டி, அது வரைக்கும் செல் பண்ணாங்க. அப்போ மனிதனுக்கு தேவையான நுகர்பொருள் எல்லாமே செல் பண்ணுறது தானே இது. நம்ம ஊரில் சொல்ல என்னது? பலசரக்கு கடை, பலசரக்கு கடைன்னு சொல்லுவோம். அது மட்டும் விற்கணும்னு அவசியம் இல்லை. பணம் நிறையா இருந்தால் என்ன பண்ணலாம் நீங்கள்? அதேமாதிரி பால் புட்டியிலேருந்து சவப்பெட்டி வரைக்கும் செல் பண்ணலாம். நடுவில் எல்லாமே ஃபர்னிச்சரு, துணி கிணி எல்லாமே. இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் அப்படி தானே இருக்குது. அப்போ நீங்கள் உள்ள மாலுக்கு போனால் எல்லாமே கிடைக்குது, எல்லாத்தையும் அள்ளிட்டு வரலாம். டிமார்ட்டு, ரிலையன்ஸு. அப்படி தான் முதல்ல இந்த மெத்தட் ஆரம்பித்ததே கூட்டுறவு சங்கம் தான், தெரியுமா? இங்கிலாந்து நுகர்வோர் சங்கம் இருக்குல்ல, கூட்டுறவு சங்கம், அதுதான் முதல்ல இந்த மெத்தடை கொண்டு வந்தான். இவனுக்கு இப்போ அது 150 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்துட்டான். சரி, நுகர்வோர் சங்கத்தில் யார் சார் மெம்பர் ஆவாங்க? இப்போ சேலமா? இப்போ சேலம் சிட்டியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யார் வேணாலும் அதில் மெம்பர் ஆகிக்கலாம். ஓகேவா? அந்த பொதுமக்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் அந்த சங்கம் போய் வாங்கிட்டு வரும். சங்கம்னா யார் போவாங்க? யார்? உறுப்பினர் தான் போக மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தில் அதனுடைய உறுப்பினர் அந்த சங்கத்தினுடைய பணியாளராக செயல்பட முடியாது. பணியாளர் வேறு, உறுப்பினர் வேறு. எந்த சங்கத்துலேயும் அதோட உறுப்பினர் அதோட பணியாளராக இருக்கவே முடியாது, சட்டம் அது. ஏன்னா ஏமாற்றிடுவான். அதனால் உறுப்பினர் தான் யார்? ஓனர். நீங்கள் முதலீடு போட்டு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங்லாம் கட்டி பணியாளரை நியமிச்சிடுவீங்க. நியமித்து அவனுக்கு வேலை கொடுப்பீங்க. அவனுக்கு ஒரு கெட்டை போட்டுருவீங்க, அவன் தான் செக்ரட்டரி. இப்போ நீங்களாம் அந்த மாதிரி தான் போக போகிறீங்க, கணக்கு வழக்கு எழுத போகிறீங்க. செக்ரட்டரி இருப்பான், அதான் மேனேஜர். அவனுக்குலாம் நிறையா பணியாளர் இருப்பாங்க. அதில் ஒருத்தங்களாக தான் நீங்கள் போக போகிறீங்க. சங்கத்தோட சங்க உறுப்பினர் இருக்காங்கல்ல, அவங்கலேருந்து ஒரு 5-6 பேர் உறுப்பினராக போட்டுருவாங்க. அவன் தான் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பார்ப்போம் டீட்டெயில்டாக. உறுப்பினர்லாம் ஒன்று சேர்ந்து இவனுக்கு கொடுத்துருவான். இந்த வருஷம் நீ இதெல்லாம் செஞ்சிருந்து இவன்ட்ட சொல்லிடுவான். இவன் அதை எடுத்து வச்சுக்கிட்டு 5 நாளைக்கு ஒரு தடவை இந்த மேனேஜரை, செக்ரட்டரி இருக்காலும் அவனை வந்து பார்ப்பான். என்னையா பண்ண, 5 நாள் டார்கெட் முடிச்சிட்டியா, எல்லாம் பார்ப்பான். மேனேஜர் என்ன பண்ணும்? அவங்கள வச்சு அந்த வேலையெல்லாம் செய்யணும். அப்போ உங்களுக்காக இந்த நுகர்வோர் கூட்டுறவு சங்கம் அப்படின்னா யார்? பணியாளர், உங்கள் பணியாளர். அவங்க இப்போ நுகர்வோர் கூட்டுறவு சங்கமாக இப்போ எத்தனை மெம்பர் இருக்கீங்க, உங்களோட டிமாண்ட்லாம் என்ன, இந்த மாதத்துக்கு எவ்வளோ தேவை இருக்குது தெரியும் உங்களுக்கு லிஸ்ட்டு. அதை போய் என்ன பண்ணுவீங்க? பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வருவீங்க. ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். இப்போ நார்மலாக நம்மளுக்கு ஒரு எண்ணெய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, பாக்கெட் எண்ணெய் உங்கள் கையில் கிடைக்குதுன்னா எங்கேருந்து வருவாங்க? ப்ரொடியூசர், என்ன உற்பத்தியாளர். இவன்ட்ட இருந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்.
ஒரு 4-5 டிஸ்ட்ரிக் ஒருத்தன் டிஸ்ட்ரிபியூட்டர்னு இருப்பான் சேர்த்து. 4-5 டிஸ்ட்ரிக் இவன் தான் ஹெட்டு. இவன்லேருந்து பல்காக 4-5 டிஸ்ட்ரிக் உள்ளதை அந்த ப்ராடக்டோட குவான்டிட்டி மார்க்கெட்டை பொறுத்து எத்தனை கன்சியூமர் இருக்காங்கன்னு பொறுத்து 4-5 டிஸ்ட்ரிக் அல்லது ஒரு ஸ்டேட்டே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம். அவன்கிட்ட கொடுப்பான். அவன் பல்காக வாங்கிட்டு வந்து அவன் வச்சுருப்பான். அவன்கிட்ட இருந்து ஒவ்வொரு தாலுக்குலேருந்து என்ன பண்ணுவான், நிறைய ஹோல்சேல் டீலர் வாங்குவான். ஓகேவா? ஹோல்சேல் டீலர்கிட்ட ரீட்டைலர்கிட்ட வரும். அதான் நம்ம பக்கத்து வீட்டில் போய் வாங்குறோம்ல, பக்கத்து கடையில், தெருக்கடையில், இத்தனை இதை தாண்டி வரணும். புரிஞ்சுதா? இது இந்த கன்சியூமர் கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்குல்ல இங்கிலாந்தில், அங்கேயும் அது உருவாகி அது சக்ஸஸ் ஆச்சுங்கிறது அதுக்கும் பேக்ரவுண்டாக இதை வச்சுக்கோங்க. இதே தான் அங்கேயும், வேறு எதுவும் கிடையாது. சரி, இப்போது ப்ரொடியூசர் ஒரு பொருளை காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் 10 ரூபா ப்ரொடக்ஷன் பண்ணி விற்கிறான்னு வச்சுக்கோங்க. அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னாக்கா 25 ரூபாயாக இருக்கும். மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் கேட்பான். எம்ஆர்பினா என்னன்னு கேட்பான். எம்ஆர்பி போட்டுட்டு ஆரோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ். ரீட்டைல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரீட்டைல்னால் கடைசி. இந்த வைக்கிறான்ல ரீட்டைல் என்னன்னு சொல்லுவாங்க? சில்லறை வியாபாரமா? சில்லறை இல்லை, அதிகபட்சமாக இந்த ரேட்டுக்கு தான் நீ விற்கணுங்க, அதுக்கு மேலே விற்கக்கூடாது. தலையாட்டுறோம், போய் கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து வாங்குகிறோம், 10 ரூபா தான் போட்டிருக்கு அந்த டப்பா, 12 ரூபா வாங்குகிறான். கூலிங்கும்மா அப்படிலாம் கிடையாது. கூலிங்கு போட்டாலும் போடாட்டியும் நீ அதிகபட்சமாக 10 ரூபாய்க்கு தான் விற்கணும், அதுக்கு மேலே விற்கக்கூடாது. நம்ம அவேர்னஸ் இல்லாமல் இருக்கும். அதான் எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 25 ரூபாயாக இருக்கும். இவனுக்கு 5 ரூபா போயிடும், நடுவில் இவனுக்கு 5 ரூபா போயிடும், அப்புறம் இவனுக்கு 10 ரூபா, 15 20 5 சரி இப்படி வச்சுக்கோங்க. இவனுக்கு 2 ரூபா 50 காசு, இவனுக்கு 2 ரூபா 50 காசு, இவனுக்கு எவ்வளோ போயிடும்? 10 ரூபா. டோட்டலாக எவ்வளோ? 10 15 25. இப்போ நம்ம ஆரம்பித்தோம் இல்லையா நுகர்வோர் கூட்டுறவு சங்கம், அதுதான் இது. இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னாக்கா டைரெக்டாக போய் என்ன பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வாங்கலாம், இல்லை ப்ரொடியூசர்கிட்ட வாங்கலாம். அப்போ என்னாச்சு? இந்த 5 ரூபா மிச்சமா இல்லையா? அப்போ ரேட் என்ன பண்ணலாம், கம்மியாக கொடுக்கலாமா? அது மட்டும் இல்லை, இங்கே எண்ணெயெல்லாம் இருக்குல்ல, நம்ம பேக்கெட் அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் எல்லாமே கலப்படம். லாபம் சம்பாதிக்கிறதுக்காக கம்மி ரேட்டு. நார்மலாக 50 ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரு லிட்டருனாக்கா 10 ரூபாய்க்கு இன்னொரு ஒரு டூப்ளிகேட் எண்ணெய் கிடைக்கும். இது 5 லிட்டர் ஊற்றிட்டு அதை 5 லிட்டர் ஊற்றிடுவான், விற்றுட்டு உங்களுக்கு 50 ரூபாய்க்கே தான் வைப்பான். அப்போ கலப்படம் இங்கேருந்து வருதில்ல, ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருதில்ல. பேக்கெட்டில் ஃபஸ்ட்டு பேக்கெட்டில் வராது, அதை விட்டுருங்க. ஒரு சிலது பேக்கெட் ஆகி வரும், ஒரு சில டின்னில் தான் வரும். மிக்ஸ் பண்ணிடுவான். கலப்படம் இருக்கா? கலப்பட பொருள் தான் நிறைய கிடைக்குது. அப்போ ஒரு பக்கம் கலப்படம் தரமில்லாத பொருள், இன்னொரு பக்கம் என்னது விலை அதிகம். ஏன்னா இங்கே நார்மல் அந்த கடையில் என்ன பண்ணுவான், இத்தனை பேரை கடந்து வரணும், ப்ளஸ் அதிக லாபத்துக்கு விற்பான். அதே நம்ம கன்சியூமர் ஸ்டோர் ஆரம்பிச்சிட்டோமா, கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஸ்டோர், அதில் மெம்பர்லாம் யார்? நம்ம தான். அப்போ ஒரு பொருளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் லாபம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்போ உங்களுக்கு நீங்களே அதிக விலைக்கு விற்பீங்களா? கலப்படம் செய்வீங்களா சங்கத்தில்? ஏன்னா நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க, யார் முதலீட்டாளரோ அவன் தான் அந்த பொருளை வாங்க போகிறீங்க, வேறு யாரும் வாங்க மாட்டான். சரியா? ரைட். அதுக்கப்புறம் அப்போ விற்றாச்சு ஒரு பொருளை. அப்போ 25 ரூபாய்க்கு விற்கிறான் வெளியில், நம்ம 20 ரூபாய்க்கு விற்கிறோம். அங்கேருந்து வாங்கினது 10 ரூபா, சம்பளம் கொடுத்தது, வாடகை கொடுத்தது, கரண்ட் பில்லு கட்டினது எல்லாத்துக்கும் போக ஒரு 5 ரூபா செலவாயிடுச்சு. மிச்சம் 5 ரூபா லாபம் நிற்கிது. அந்த லாபம் யாருக்கு போகும்? உறுப்பினருக்கே போயிடும். லாபத்தை பிரித்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே பார்த்தோம்ல கிராம கூட்டுறவு வங்கியில் வட்டி வசூலிப்பான். அவன் 12 ரூபா வாங்கினானாக்கா நீங்கள் 10 ரூபா வாங்குவீங்க. சரியா? சங்கம் 2 ரூபா எடுத்துகிட்டு இவனுக்கு 8 ரூபா கொடுக்கும். யாருக்கு? கடன் டெபாசிட் கலெக்ட் பண்ணுறான்ல அவனுக்கு 8 ரூபா கொடுத்துரும். மிச்சம் 2 ரூபா நிற்கும். சரியா? அந்த 2 ரூபா வந்துட்டு செலவெல்லாம் போக கொஞ்சம் லாபம் நிற்கும்.
அந்த லாபத்தை திரும்ப யாருக்கு கொடுத்துருவாங்க? சங்கத்தாளுங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. அப்புறம் இன்னொரு வேலை இருக்குது இங்கெல்லாம். இப்போ சங்கத்தில் 100 பேர் உறுப்பினராக இருக்கான். 75 பேர் தொடர்ந்து சங்கத்தை பயன்படுத்துகிறான், பொருள் வாங்குகிறான். நம்ம சங்கத்துக்கு லாபம் கிடைக்குது. லாபத்தை எல்லாத்துக்கும் 100 பேருக்கு தானே பிரித்து தரணும். ஆனால் ஆக்சுவலாக எத்தனை பேத்துக்கு போகணும்? 70 பேர் தானே வாங்கி பயன்படுத்துகிறான். 70 பேத்துக்கு தானே போகணும். அதனால தான் என்ன பண்ணுவோம், போனஸ் அப்படிம்பாங்க. சங்கத்தில் எவன் எவ்வளோ ரூபாய்க்கு பொருள் வாங்கியிருக்கான் அந்த அளவுக்கு போனஸ் ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, நெட் ப்ராஃபிட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருவாங்க. லாபத்திலேருந்து 100 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா 14% நெட் ப்ராஃபிட்டு அப்படின்ட்டாங்க. அதாவது நெட் ப்ராஃபிட்டில் டிவிடன் 14%. இந்த 100 ரூபாயில் மிச்சம் 20 ரூபா அல்லது 30 ரூபாய் என்ன பண்ணுவாங்க, போனஸை கொடுத்துருவாங்க 30%. இந்த போனஸை எப்படி கொடுப்பாங்கன்னா, இந்த உறுப்பினர்கள் யார் அதிகமாக பயன்படுத்தியிருக்கானோ அந்த பர்சன்டேஜ் அடிப்பில் பிரித்து கொடுப்பாங்க. எவ்வளோ பொருள் நீ இந்த வருஷம் சங்கத்தில் வாங்கியிருக்க அப்படி பிரித்து கொடுப்பாங்க. சரி, இது விட்டுருங்க, இது வேண்டாம், இது ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. அப்போ என்ன ஆகுது, லாபமும் அவனுக்கு போய் சேர்ந்துடும். கம்மியான ரேட்டுக்கு கூட்ஸோ சர்வீஸோ கிடைச்சிருது. இப்போ கடனாக இருந்தால் சர்வீஸு, இது கூட்ஸு, கலப்படம் இல்லாமல் கிடைக்குது. இதுதான் அதோட கான்செப்ட். அப்போ என்ன ஆகும், உன்னோட செலவு குறையும், தரமான பொருள் கிடைக்கும், சர்வீஸ் கிடைக்கும். வாழ்றது என்னது, தரமான பொருளை நுகர்றதுக்கு தான் வாழ்கிறோம். கரெக்டாக? இப்போ கூட்டுறவு சங்கம் ஒரு பொருளாதார நிறுவனம் தான், பிஸ்னஸ் ஃபேம் தான். ஓகேவா? மற்ற நிறுவனம், தனியார் நிறுவனமும் பிஸ்னஸ் ஃபேம் தான். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இதில் முதலாளியும் அந்த நிறுவனத்தோட நுகர்வோரும் ஒருத்தனே. இதில் கூட்டுறவு நிறுவனத்தில் ஸோ ஏமாற்ற மாட்டான், கம்மி ரேட்டில் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடைக்கும். அதெல்லாம் மற்ற தனியார், இதுவும் தனியார் நிறுவனம் தான். மற்ற தனியார் நிறுவனம் இருக்கு இல்லையா, அங்கே அப்படி கிடையாது. முதலாளி வேறு ஒருத்தன், கன்சியூமர் வேறு ஒருத்தன், நுகர்வோர் கஸ்டமர் வேறு ஒருத்தன். அப்போ அங்கே என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? கலப்படம் நடக்கும், அதிகமாக அவன் லாபம் சம்பாதிக்கிறதுக்காக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க, எல்லாம் நடக்கும். இங்கே அது நடக்காது, அவ்வளோதான். ஆனால் என்ன தேவைக்காக ஒன்று சேர்றாங்க இவங்க எல்லோரும்? என்ன தேவைக்காக? பொருளாதார தேவைக்காக. கூட்டுறவு நிறுவனம் ஒரு பொருளாதார நிறுவனம். கேள்வி இது, அது ஒரு வணிக நிறுவனம் தான், பிஸ்னஸ் ஃபேம் தான். கேள்வி இது போன தடவை இருந்துச்சு, எஸ்ஆர்பி வணிக நிறுவனம். பொருளாதார நிறுவனம் என்னது? பணம் சம்பாதிக்கிறது அல்லது செலவு குறைக்கிறது அல்லது தரமான பொருள் சர்வீஸ் கிடைக்கிறது, எல்லாமே பொருளாதாரம். பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி ஒரு வீடியோ அதில் போட்டுறேன், யூடியூப்பில் போய் பாருங்கள் தயவு செஞ்சு. அது ஒரு வணிக நிறுவனம். அவன் தான் லாபம் எல்லாமே செயல்படுறாங்க. பிஸ்னஸ் தான். ஒரு பொருளை கூட்ஸோ வாங்கி கம்மியான ரேட்டுக்கு நியாயமான ரேட்டுக்கு விற்கிறோம், கலப்படலாம். சரியா? ரைட். சரி, அடுத்த கேள்வி. கூட்டுறவு நிறுவனம் தனியார்தா அல்லது அரசாங்கத்து தான்? தனியார் நிறுவனமா அல்லது அரசாங்க நிறுவனம்? ரெண்டுமே சார். அது எப்படி ரெண்டுமே இருக்க முடியும் சார்? உறுப்பினர்கள் சார், அது அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்குங்க சார். ஆனால் உறுப்பினர்கள் இருக்காங்க. அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்தால் அரசாங்கத்துக்கு சொந்தமா? நம்ம எல்லாருமே அரசாங்கத்து கட்டுப்பாட்டில் தான் இருக்கோம். சரி, கவனிங்க. இப்போது பொதுத்துறை தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போகலாம். பொதுத்துறை நிறுவனம் இது எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கிறது தான், மனப்பாடம் கிடையாது. புரிஞ்சதை வச்சு அங்கே ஆன்சர் போடலாம். அதனால் இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். இன்னொரு தடவை வீடியோ பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சுது. பொதுத்துறை நிறுவனம்னா என்ன பண்ணலாம்? என்ன பிஸ்னஸ் வேணாலும் பண்ணலாம். எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் நடத்தலாம், பலசர கடை வைக்கலாம், வங்கி ஆரம்பிக்கலாம், சரியாக டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கலாம், ரயில்வே விடலாம், ஏரோப்ளைன் விடலாம், வேறு என்ன செருப்பு தைக்கலாம், விவசாயம் செய்யலாம். பொதுத்துறை நிறுவனம். இன்னொன்று தனியார் நிறுவனம்.
பப்ளிக் செக்டார், நேஷ்னலைஸ்டு, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. எல்லாம் தனியார் ப்ரைவேட் செக்டார். ஒரு நிறுவனத்தில் முதலீடு இருக்கு இல்லையா, முதலீடு, அந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு தேவையான தொகை முதலீடு. குறைஞ்சபட்சம் இங்கிலீஷில் கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. அந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு அடிப்படையான தொகையாக தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும். கொஞ்சம் ஒர்க்கிங் கேபிட்டல், எல்லாருக்கும் ஒர்க்கிங் கேபிட்டல் வார்த்தையெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடிப்படையான தொகை அதான் வந்து என்னது, இது முதலீடு. குறைஞ்சபட்சம் மினிமம் 51% இதிலேருந்து 100% வரைக்கும். நடுவில் 52, 53, 54, 55, 56, 100% வச்சுக்கோங்க. அரசாங்கம் பொது நிதியிலேருந்து, பொது நிதினா அரசாங்கம் வச்சுருக்க பணம்லாம் பொது நிதி தான், பொதுமக்களோட. அரசாங்கம் தன்னோட பணத்தை போட்டு அந்த நிறுவனத்தை ஆரம்பிச்சிருந்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, பொதுத்துறை நிறுவனம். ஓகேவா? அடுத்தது தனியார் நிறுவனம் அப்படியே உள்டா. அரசாங்கம் அல்லாதவங்க ஒரு நிறுவனமாக இருக்கலாம், தனிநபராக இருக்கலாம், அல்லது 4-5 பேர் சேர்ந்து இருக்கலாம், ஒரு ஆள் கூட இருக்கலாம், அந்த மாதிரி 100 பேர் 1000 பேர் கூட இருக்கலாம். அப்படி அரசாங்கம் அல்லாதவங்க, அரசாங்கம் நல்லா வார்த்தையை புரிஞ்சுங்க, அரசாங்கம் அல்லாதவங்க குறைஞ்சபட்சம் 51%லேருந்து 100% அவங்களே போடலாம். கொஞ்சம் அரசாங்கம் கூட முதலீடு போடலாம். 51% மக்கள், ஒரு 20-30% அரசாங்கம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எஸ்பிஐயில் நான்லாம் ஷேர் வச்சுருக்கேன். நானாக என்னை மாதிரி இருக்கிறவங்க இடத்துல இல்லை, ஷேர் வாங்கலாம், நீங்கள் நெட்டில் போனால் வாங்கலாம். அதெல்லாம் பார்ப்போம், அந்த செபி அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் பார்ப்போம். ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். ஷேர்னா என்ன எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்குவோம். ரைட். நீங்கள் தனியார் போய் என்ன பண்ணலாம், பொதுத்துறை நிறுவனம் தானே எஸ்பிஐ, ஆனால் நீங்கள் ஷேர் வாங்கலாம், நீங்கள் முதலீட்டாளராக மாற முடியும். அதேமாரி சுசுக்கிலாம் இருக்குல்ல, அதில் கவர்மெண்ட்டு ஷேர் இருக்குது, ஆனால் தனியார் தான் கூட்டுறவுதா, தனியார் இது சுசுக்கி, டிவிஎஸ் எல்லாத்துலேயும். புரிஞ்சுச்சா என்னன்னு? ரைட். அப்போ குறைஞ்சபட்சம் 51%லேருந்து 100% வரைக்கும் தனியார் போட்டிருந்தான் அப்படின்னாக்கா தனியார் நிறுவனம். ஓகேவா? அதில் கொஞ்சம் இனமெல்லாம் அரசாங்கம் அந்த 10%, 20% போட்டுருக்கோம். அதேமாரி பொதுத்துறை நிறுவனம் குறைஞ்சது 51லேருந்து 100% வரைக்கும் அரசாங்கம் முதலீடு போட்டிருந்தா அதானது பொதுத்துறை நிறுவனம். அதில் நேஷ்னலைஸ்டு, தனியார்கிட்ட ஃபஸ்ட்டு இருந்திருக்கும், அப்புறம் அரசாங்கம் எடுத்திருப்பாங்க, அதனால் அது பேர் நேஷ்னலைஸ்டு அப்படின்னா. இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், கூட்டுறவு சங்கத்தில் யார் முதலீடு போடுவா? கூட்டுறவு சங்கத்தில் முதலீடு செய்வது யார்? உறுப்பினர். யார் அவங்க? உறுப்பினர். ஓனரு, உறுப்பினர் தான் ஓனரு. தனியாரா அரசாங்கமா? அப்போ கூட்டுறவு நிறுவனம் யாரோடது? தனியாரோட, முழுக்க முழுக்க தனியார் நிறுவனம். இந்த அவேர்னஸ் மக்கள்கிட்ட இல்லாததுனால தான் கூட்டுறவுத்துறை இப்படி இருக்குது. அப்புறம் என்ன சார் கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறாங்க? அடுத்த கேள்வி வரும். கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னது, கவர்மெண்ட்டு 2 கலந்தது அப்படிலாம் சொல்ல முடியாது. அதுக்கு பேர் ஜாயின்ட் வெஞ்சர்னு சொல்லுவாங்க. அரசாங்கமும் தனியாரும் சேர்ந்து முதலீடு செஞ்சு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தாங்கன்னா ஜாயின்ட் வெஞ்சர், கூட்டுத்துறை அப்படின்வாங்க. கூட்டுறவுத்துறையில் கூட்டுத்துறை. ரோடெலாம் போடுறாங்கள்ல, நேஷ்னல் ஹைவேலாம் போடுறாங்களே, ஜாயின்ட் வெஞ்சர். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர். பொருளாதாரத்தில் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், பொதுத்துறை தனியார் துறை இணைந்து செயல்படுவது. ஓகேவா? ரைட். ஓகே, அதான் கேட்பான், நோட் பண்ணிக்கோங்க, எக்கனாமிக்ஸில் முக்கியம். அப்போ முழுக்க முழுக்க கூட்டுறவு சங்கம் எப்படிப்பட்டது? தனியார் நிறுவனம். அப்புறம் ஏன் சார் கவர்மெண்ட்டு அப்படின்னாக்கா, இந்த கூட்டுறவு நிறுவனத்தில் முதலீடு போடுறதெல்லாம் யார்? சாதாரண பொதுமக்கள். எல்லாரும் எப்படிப்பட்டவன்? பாமரன்.
எல்லோரும் ஆள் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு உருவாக்குறாங்க. அதில் சொன்னேன் இல்லையா, செயலாளர் இருப்பான், சங்கத்துக்கு தலைவர்னு அவனிலேருந்து ஒருத்தன் அனுப்புவான், அவனெலாம் பார்ப்போம், கேள்விப்பட்டிருப்பீங்க, டீட்டெயிலில் பார்ப்போம். இவன் நல்லவனாக இருந்தால் ஓகே, சுயநலவாதியாக இருந்தால் என்ன ஆயிரும், இந்த லட்சக்கணக்கான ரூபா வரும். அதுவும் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் ரூபா, நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் ரூபான்னா 1000 கோடி ரூபா டெபாசிட் இருக்குது. 1000 கோடி இந்தியாவிலே எனக்கு தெரிஞ்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு தெரில. இந்தியாவிலே அதிகமான சூப்பராக செயல்படக்கூடியது நம்ம சேலம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். அதுக்கு தலைவராக ஒருத்தன் வரான். சரியா, சாதாரண பொதுமக்கள் தானே வருவாங்க. அவன் நினச்சா என்ன பண்ணுவான், கையாடல் பண்ணிடுவான். இப்போயே நீங்கள் பார்ப்பீங்க. அப்படி கையாடல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுறாங்கன்னா மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு அரசாங்க வெளியிலேருந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இந்த பொதுமக்களுடைய பணம் என்ன ஆகிடக்கூடாது, யாராவது கையாடல் பண்ணிடக்கூடாதுங்கிறத சூப்பர்வைஸ். இவன் உள்ளே போய் அங்கே நிர்வாகத்தெல்லாம் தலையிடக்கூடாது, ஆனால் தலையிடுறாங்க. ஏன்னா மக்களுக்கு அறியாமை. அதுக்காக கூட்டுறவுத்துறைன்னே ஒன்று இருக்குது. மாநில அரசாங்கத்தில் கூட்டுறவுத்துறை. சரியா, இது எங்கே இருக்குனாக்கா இந்தியன் கான்ஸ்டியூஷனில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில். கேள்வி இது நோட் பண்ணிக்கணும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எந்த அட்டவணையில் கூட்டுறவுத்துறையை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்குன்னு கேட்குறாங்க. எந்த அட்டவணை? அட்டவணை 7வது அட்டவணை. சரி, அட்டவணை 7. அதில் பட்டியல் 2, பட்டியல் 1 இருக்கும், பட்டியல் 2 இருக்கும், 2 பட்டியல் இருக்கும், 3 பட்டியல் இருக்கும். சிவிக்ஸில் பார்ப்போம் ஒரு தடவை. அதில் பட்டியல் 2ல், பட்டியல் 2 வந்து மாநில பட்டியல். கேட்பாங்க கேள்வி, அட்டவணை 7 எந்த பட்டியல்னு கேட்கலாம். ஏன்னா போன தடவை என்ன பண்ணிட்டான், அட்டவணை எந்த அட்டவணையில் பேசியிருக்காங்கன்னு கேட்டான். வேறு என்ன பண்ணுவான், அட்டவணையில் எந்த பட்டியலில் இருக்குன்னு கேட்பான். அட்டவணை 7ல் எங்கே, இந்திய அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம். அட்டவணை 7ல் மொத்தம் எத்தனை அட்டவணை இருக்குது, 12 அட்டவணை இருக்குது. அதில் 7வது அட்டவணையில் பட்டியல் 2, அதுக்கு பேர் மாநில பட்டியல். அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, மாநில பட்டியலில் யார் யாரெல்லாம் எந்தெந்த துறையெல்லாம் இருக்கோ அந்த துறை சம்பந்தமான சட்டத்திட்டங்களை மாநில அரசாங்கம் தான் உருவாக்கணும். ஓகேவா? அந்த அடிப்படையில் நம்ம தமிழ்நாடு மாநில அரசாங்கம் அதுக்குன்னு ஒரு சட்டத்தை 1983 உருவாக்குறாங்க. ஓகேவா? 1983 உருவாக்குறாங்க. அதை நடைமுறைக்கு வந்த ஆண்டு. இந்த சட்டத்துக்கு பேர் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டம். புரிஞ்சுக்கணும், மனப்பாடம் பண்ணக்கூடாது. புரிஞ்சதை வச்சு ஆன்சர் அடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கணும். 1983 உருவாக்குறாங்க. இது மாநில சட்டப்பேரவையில் உருவாக்குனது. அப்புறம் அது நடைமுறைக்கு வந்த ஆண்டு 1988. கேட்பாங்க, தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் எந்த ஆண்டு நடைமுறைக்கு? 2 கொஸ்டினுமே போன இதில் இருக்கும். 2020 இருக்கணும், 23 ரெண்டுலேயுமே எஸ்ஆர்பியில் இருக்கும். ஓகேவா? இருக்கு, போய் பாருங்கள். எந்த ஆண்டு நடைமுறைக்கு வந்தோன்னா 1988. அடுத்தது இந்த சட்டத்தை வந்துட்டு சட்டப்பேரவையில் உருவாக்குவாங்க. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு ரூல்ஸ் உருவாக்குவாங்க. அவுட்லைன் மட்டும் இங்கே கொடுத்துருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ டிரான்ஸ்போர்ட் இன்சூரன்ஸ், விவசாய இன்சூரன்ஸ் சட்டம் கொண்டு வராங்க. தமிழ்நாடு விவசாயிகளுக்கான இன்சூரன்ஸ் சட்டம் அப்படின்னு. அது சட்டப்பேரவையில் போட்டாச்சு. எல்லா விவசாயிகளுக்கும் அப்படின்ட்டுருவான். ரூல் கொண்டு வருவான். எந்தெந்த விவசாயம்லாம் எலிஜிபிள், குறு விவசாயினா யார், என்னென்ன பயிர் செய்கிறவனுக்கு செல்லும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக எங்கே இருக்கும், ரூலில் உருவாக்குவாங்க. இந்த சட்டத்துக்கு உட்பட்டு ரூல் உருவாக்குவாங்க. விதி, அதான் விதி கேள்விப்பட்டிருப்பீங்க. சட்டம் அது என்னடான்னு கன்ஃபியூஷன் ஆகல யாருக்குமே ஆயிருக்கணும். இது ப்ராடு, இது டீட்டெயில்டு. எது விதிங்கிறது ரூல். இந்த ரூலு 1988. இந்த சட்டத்தை 83 உருவாக்கிட்டாங்க. அந்த சட்டத்துக்கு உட்பட்டு ரூல் கிரியேட் பண்ணுவாங்க. இது அமைச்சரவையில் உருவாக்குவாங்க. மினிஸ்ட்ரி அமைச்சர் இருக்காங்களா, அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சராக அவங்க கீழே செக்ரட்டரி இருப்பான், ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அவங்களாம் சேர்ந்து முடிவு பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஃபைனல் பண்ணி அமைச்சரவையில் கொண்டு போய் திரும்ப கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்களா, அங்கே அப்ரூவல் வாங்கி செயல்படுத்துவாங்க. ரூல் இதுக்கு எங்கே போக தேவையில்ல, ரூலுக்கு
சட்டப்பேரவைக்கு போக தேவையில்லை, சட்டப்பேரவைக்கு போக தேவையில்லை ரூலுக்கு. இது எங்கே பண்ணால் போதும்? மினிஸ்ட்ரி, அமைச்சகம். அப்போ 83 சட்டத்தை உருவாக்குறாங்க. அதுலேருந்து ஒரு 5 வருஷம் ஆகுது இந்த ரூல்லாம் உருவாக்குறதுக்கு. இது சின்னதாக தான் இருக்கும், இது பெருசாக இருக்கும், பெரிய புக்காக இருக்கும். அதை உருவாக்கி ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வருது. 1988 தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் சட்டமும் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு சங்கங்களின் விதிகளும் நடைமுறைக்கு வருது. அந்த அடிப்படையில் கூட்டுறவு சங்கங்களை பதிவு செஞ்சு கடைசி வரைக்கும் ஒரு கூட்டுறவு சங்கத்தை கலைக்கிறதுக்கும் பதிவாளருக்கு தான் அதிகாரம் இருக்குது. சரியா? கூட்டுறவுத்துறைன்னு ஒன்று இருக்குது. தமிழ்நாடு அரசாங்கத்தில் அதில் மினிஸ்ட்ரி, இதுக்கு ஒரு அமைச்சர் இருப்பார், கூட்டுறவுத்துறைன்னு ஒரு அமைச்சர் இருப்பார். அமைச்சருக்கு கீழே நிறையா கூட்டுறவு சம்மந்தமாக நிறைய விஷயம் வரும், நிறைய பேர் வருவாங்க. இதில் தமிழ்நாடு கூட்டுறவு சங்க பதிவாளர், சங்கங்களின் பதிவாளர், ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, இவர் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எந்த கூட்டுறவு சங்கம் ஆரம்பிக்கனாலும் இவர்கிட்ட தான் பர்மிஷன் வாங்கணும். அவர் விசாரணை செஞ்சுட்டு என்ன பண்ணுவார்? ஆரம்பிச்சிக்கன்னு சொல்லி டேட்டு கொடுப்பாரு. இவர் தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாரு, பேர்லேருந்து அந்த நம்பர்லேருந்து எல்லாம். அதுக்கப்புறம் அப்பப்போ வருஷம் தனியாக ஆடிட் டிபார்ட்மெண்ட் இருக்குது ஒன்று, கூட்டுறவு தணிக்கை துறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இது கூட்டுறவுத்துறையின் கீழே தான் வரும். அவர்கிட்ட சொல்லுவார், போய் ஆடிட் பண்ணுன்னு சொல்லுவார். இவங்க போய் ஆடிட் பண்ணிவிட்டு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. யார்கிட்ட கொடுக்கணும்? இவர்கிட்ட தான் கொடுப்பாங்க. நல்லா ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா ஓகே, ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னா சங்கத்தை கலைச்சிடுவாங்க. அப்போ கூட்டுறவு சங்கம் நீ ஆரம்பித்து நடத்துன்னு சொல்கிறதுலேருந்து சங்கத்தை கலைக்கிற வரைக்கும் யாருக்கு பவர் இருக்குது? கூட்டுறவு சங்க பதிவாளர். அதனால தான் அதுதான் சுருக்கமாக போன தடவை மொக்கையாக கேட்டு வச்சுருந்தானுங்க. ஒரு கூட்டுறவு சங்கத்தின் பிரம்மா விஷ்ணு சிவா யார்? அவன் ஆர்சிஎஸ்ன்னு மொட்டையாக கேட்டான். கேட்கக்கூடாது, அப்படி கேட்கவே கூடாது, தப்பு. ஒழுங்காக எடுக்கலை. ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், தப்பு. அது அப்படி கேட்கவே கூடாது. நானே குழம்பிட்டேன்னா இப்படி போய் கேட்டு வச்சுருக்கிறான் கொஸ்டினை. இதில் 2 கொஸ்டினா அந்த மாதிரி. இப்போ இனிமேலாம் மறக்குமா? ஜென்மத்திலையும் மறக்காது. கூட்டுறவுத்துறை டைரக்டர் ஒருத்தர் இருப்பார், டைரக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் ஆடிட்னு அங்கே சென்னை லெவலில் இருப்பாங்க. அவங்க தான் ஆடிட் பண்ணி கொடுப்பாங்க, அந்தந்த சங்கத்திட்டே கொடுப்பாங்க. அவங்க இந்த ரெஜிஸ்ட்ரார் இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே நிறைய அசிஸ்டன்ட் இருப்பாங்க. அவங்களாம் நமக்கு மேட்ரு கிடையாது. அந்தந்த லெவலில் யார் யார் இருக்காங்க அதையும் பார்த்துருவோம், எடுத்து வச்சுட்டு இந்தாங்களா. இதுதான் நம்ம கொடுத்த மெட்டீரியலு. இது இருக்கட்டும். அங்கே இருப்பாங்க. இவர் பேரில் தான் எல்லாமே நடக்கும். ஆனால் இவருக்கு அசிஸ்டன்ட் தான் இவங்க. ஓகேவா? மண்டல இணைப்பதிவாளர், ரீஜனல் ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரார், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒருத்தர் இருப்பார். அப்புறம் அதை நிறைய சர்க்கிளாக பிடிச்சிருப்பாங்க. இவருக்கு இவர் அசிஸ்டண்ட்டு, இவருக்கு இவர் அசிஸ்டண்ட்டு, 2 3. இப்போ சேலம் டிஸ்ட்ரிக்டாக ஒரு 3 சர்க்கிளாக பிடிச்சிருப்பாங்க. சர்க்கிள் டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார், சரியா? சர்க்கிள் டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ரார். அவருக்கு கீழே சர்க்கிள் கோஆபரேட்டிவ் சப் ரெஜிஸ்ட்ரார், இவருக்கு கீழே அசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. யாருமே ஃபீல்டுக்கு போக மாட்டாங்க, ஆஃபீஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் துணை பதிவாளர், அவங்க துணை சார் பதிவாளர், அசிஸ்டன்ட் அல்லது டெப்டி சப் ரெஜிஸ்ட்ரார். சரியா? அது மட்டும் இந்த டேர்ம் எனக்கு தெரியல. அவங்க இருப்பாங்க. அவருக்கு கீழே தான் முதுநிலை ஆய்வாளர், சீனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர், அப்புறம் ஜூனியர் கோஆபரேட்டிவ் இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். சரியா? டிஎன்பிசி எக்ஸாம் இருக்குல்ல, அதில் குரூப் 2 நினைக்கிறேன், அந்த லெவலுக்கு இருக்கும் மினிமம். இங்கேருந்து ப்ரொமோஷன் ஆகிட்டே போவாங்க. டைரெக்டாக எந்த போஸ்ட் இருக்காது. டேரெக்டாக இருந்தாக்கா இந்த போஸ்ட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வைக்கலாம். டிபார்ட்மெண்ட் வைஸ் வச்சு அந்த டிபார்ட்மெண்ட் படித்தவங்களை மட்டும் எக்ஸாம் வச்சு எடுக்கலாம். ஓகேவா? இவங்கெல்லாம் கவர்மெண்ட். இவங்க வேலை என்னது? சங்கத்துக்குள்ளே என்ட்ரு ஆகக்கூடாது. நீங்கள்
புரியுதா? சங்கத்தை பதிவு செஞ்சுட்டு ரூல்ஸ் படி நடக்குதான்னு வாட்ச் பண்ணணும். அங்கே சங்கத்தில் தப்பு நடந்துச்சுன்னா உறுப்பினரே உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவான். அப்போ போய் விசாரணை செஞ்சு ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு செய்யணும். இவங்க எல்லாரும் வேலை செய்வாங்க. யார் பேரில் தான் செய்வார்? கூட்டுறவு சங்க பதிவாளர். இவருக்கு அசிஸ்டன்ட் ஒவ்வொரு லெவலில் இருப்பாங்க. புரிஞ்சுதா? இவங்க சங்க உறுப்பினர் கிடையாது, சங்க பணியாளரும் கிடையாது. நீங்கள் போகிறீங்கள அது வேறு சங்க பணியாளர். உங்களுக்கு சம்பளம் யார் தருவா? சங்கத்துலேருந்து கொடுப்பாங்க. உறுப்பினர் தர மாட்டான். உறுப்பினர் போட்டால் முதலீட்டிலேருந்து உங்களுக்கு கொடுப்பான். உறுப்பினர் சொன்னால் தப்பாக போயிடும். சங்கத்தில் வருதில்ல லாபம், அதில் உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க சம்பளம். அப்புறம் ஏன் சார் அங்கே போகிறான்? இது தனியார் தானே சம்பளம் கொடுக்குறான். இது கூட்டுறவுத்துறையினால் கவர்மெண்ட்டு ப்ராப்பராக கவர்மெண்ட் என்ன சம்பளம் நிர்ணயிக்கிறாங்களோ அதை கொடுப்பாங்க. ஸோ இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதேமாரி செக்யூர்ட் ஜாப் 60 வயசில் ரிட்டைர்மெண்ட்னா உங்களுக்கு 60 வயசில் ரிட்டைர்மெண்ட். அதனால் இந்த வேலைக்கு போகிறோம். அதேமாதிரி இன்க்ரிமெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க? ப்ராப்பராக இதில் மாதிரி போட்டுகிட்டே வருவாங்க. செக்யூர்ட் ஜாப், அதனால் அங்கே போகிறோம். கிளியரா? அதேமாதிரி இவன் சொன்னால இன்னொருத்தன் பார்த்தோம். யார்? கூட்டுறவு தணிக்கைத்துறை. கணக்கு வழக்கு மட்டும் சரி பண்ணுறதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க கவர்மெண்ட். கூட்டுறவு சங்கத்தினுடைய கணக்கு வழக்கு மட்டும். ஏன்? எவனால் கையாடல் பண்ணிடக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த ரெஜிஸ்ட்ரார்லாம் எத்தனை பேர் இருக்காங்க? கவர்மெண்ட் ஆஃபீஸரு, ஆடிட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கான்? எல்லா சங்கத்தையும் வருஷம் ஆடிட் பண்ணுவான். அப்பயுமே பார்த்தீங்கன்னா தெரியும், போன வாரம் ஏதோ ஒரு கூட்டுறவு சங்க செயலாளர் 20 லட்ச ரூபா மோசடி, கைது, சஸ்பெண்ட் நியூஸில் வருது. இவ்வளோ செட்டப் வச்சுருந்துமே பண்ணுறானுங்க. அப்போ இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஆகும்? அதனால தான் கூட்டுறவு சங்கங்கள் பொதுமக்கள் பாமர மக்களுடைய முதலீட்டில் உருவாகக்கூடிய நிறுவனம். பெரிய பணக்காரன்லாம் இல்லை. அதில் எவனும் கையாடல் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அரசாங்கம் அதை மேற்பார்வை செய்யணும். கூட்டுறவு சங்கம் மட்டும் சக்ஸஸ் ஆகியிருந்தால் இந்தியாவில் நம்ம இந்தியா என்றைக்கே வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்ச நாடாக மாறி இருக்கும். இப்போ டென்மார்க் நிறைய டைம் சொல்லுவேன், நான் வேறு ஜிகே எடுக்கும்பொழுது கூட சொல்லுவேன், அங்கே ஒன்றுமே கிடையாது. கூட்டுறவு சங்க மெத்தேடில் தான் என்ன பண்ணால் பால் பண்ணை உருவாக்கணும், சரியா? பன்னிக்கறி கடை உருவாக்கணும். எல்லாமே கூட்டுறவு சங்க அடிப்படையில் தான். இன்றைக்கி உலகத்திலேயே பீஸ்ஃபுல்லாக வாழ்கிற அந்த 10 டாப் 10 கண்ட்ரீஸில் அவன் ஒருத்தன். நம்ம ஊரில் தெரியல பாருங்கள். கூட்டுறவு பிஹெச்டி எம்ஃபில் வைவாக்கு போயிருந்தால் அங்கே பிஹெச்டி ஒருத்தர் வந்துட்டு ஸ்காலரு கூட்டுறவு சங்கம், அவருக்கு காமர்ஸ் ஃபீல்டில் வந்தவர். கூட்டுறவு சங்கம் அரசாங்கத்துக்கு தான் தனியாக இருந்தான்னு கேட்டாக்கா உங்களை மாதிரி தான் சொல்கிறாங்க, பங்கிறாரு. எனக்கு இதாயிடுச்சு. கூட்டுறவு சங்கம் முழுக்க தனியாக இருக்குது, சரியா? ஏன்னு கேட்டாக்க முதலீடெல்லாம் 50% மேலே அவன் தான் சார் போகிறான். ஒரே டே அடிங்க கேட்பாங்க. அங்கே தெரியாது. நீங்கள் இங்கே போய் ரெஜிஸ்டார் எல்லாம் உட்காந்துருப்பாங்க. அவங்க நிறைய பேர் போன தடவை கிளாஸ்லாம் பார்த்துட்டாங்க. அவங்களுக்கே தெரியாது, செக்ரட்டரிக்கு தெரியாது. அவங்க தான் உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. கேட்டால் சொல்லுங்கள் இதான் சார் அப்படின்னு இன்டர்வியூ சொல்லுங்கள். முதலீடெல்லாம் எப்படிங்க தனியாக இருக்குதுன்னு கேட்பாங்க, சிரிப்பாங்க. ஆமாங்க சார், 50% மேலே உறுப்பினர் தான் முதலீடு போடுறாங்க. அரசாங்கம் கொஞ்சம் முதலீடு பண்ணுவாங்க. அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசுவோம். அதனால் தனியார் தான் சார். ஸோ இது பொதுமக்களோட பணம், கையாடல் பண்ணிடுவாங்க. இன்டர்வியூக்கு சேர்த்து நடத்திட்டு இருக்கிறேன். அதனால் அரசாங்கம் இதை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதான் ரெஜிஸ்டார் நீங்களாம் சார் அப்படின்னு சொல்லணும். கணக்கு வழக்கெல்லாம் சரி பார்க்குறதுக்கு தணிக்கைத்துறை இருக்குது, கூட்டுறவு தணிக்கைத்துறை அப்படின்னு சொல்லி முடிக்கணும். அங்கே போய் மாட்டிக்கிங்க, பாப்பான்னு முடிக்கக்கூடாது, சொல்லணும் போல்டாக. ரைட். அப்போ என்னது அரசாங்கமாக தனியாரா? போல்டாக எங்கே கேட்டாலும் சொல்லணும். சொல்லுங்கள் பாப்பா, கூட்டுறவு சங்கம் அரசாங்கத்தா தனியார்தா? தனியார் துறை. ஆமாம். இப்போ பாருங்கள் பார்ப்போம். அதே மாதிரி இங்கே யாரையும் வலுக்கட்டாயமால சேர்த்தக்கூடாது, அவனாக விருப்பப்பட்டு சேரணும். அப்போ கூட்டுறவு சங்கம் ஒரு பொருளாதார நிறுவனம், வணிக நிறுவனம். பொருளாதாரத்துலேயும் ஒரு பாட்டு தானே, வணிக நிறுவனம், தன்னார்வ நிறுவனம். சொல்லுங்கம்மா. என்னங்கம்மா தனியா? இப்போ தான் அதுக்கு தான் இவ்வளோ கதை சொன்னேன். கூட்டுறவு நிறுவனம் முழுக்க தனியார் நிறுவனம் தான். அதுக்கு தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இல்லாதவங்க வீடியோ கிளாஸில் ஆப்பில் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். 1-2 வீடியோ தான் இதில் போடுவேன் யூடியூப்பில், மற்றதெல்லாம் ஆப்பில் தான் போடுவேன். நம்ம ஆப்பில் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஆப்போட லிங்க்
ஆமாம் ஆமாம், நியூன்னு போட்டுறேன் பழைய இதில் ஆட் பண்ணி. வாலண்ட்ரி ஆர்கனைசேஷன், யாரையும் என்ன பண்ணக்கூடாது, வலுக்கட்டாயம் எழுத்துல வந்துலாம் சேர்த்தக்கூடாது. விருப்பம் இருக்கிற அவனா வந்து சேரணும், அடுத்தவன் சொல்கிறாலும் சேரக்கூடாது. அதே உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்கள் சங்கத்தை விட்டு விலகிக்கலாம். நான் ரிசைன் பண்ணிட்டு போகிறேங்க. இது கேள்வி, சங்கத்திலேருந்து ஒருத்தர் விலகிறாரு, என்ன அதுக்கு பேர் ரெசிக்னேஷன், அவ்வளோதான். விலகுதல், கேள்வி இதழ். இப்போ நான் நடத்துனதில் 15 கேள்வி வந்துருச்சுங்க. இப்போ எடுத்து பாருங்கள். தன்னார்வ நிறுவனம், இதில் 2 கேள்வி கேட்டிருந்தான். அப்புறம் மக்களாட்சி, இது அப்படியே டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க. கூட்டுறவு நிறுவனம் என்பது மக்கள் தாமாக முன் வந்து தங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்திக் கொள்வதற்காக மக்களாட்சி முறையில் அமைக்கப்பட்ட நிறுவனம் அப்படின்னு டெஃபினேஷன் படிச்சிருப்பீங்க. இதிலிருந்து 5 கேள்வி வந்துருக்கு. கடைசி எஸ்ஆர்பி இதில் 2023 மக்களாட்சி நிறுவனம். அதான் சார் மக்களாட்சி நிறுவனம், டெமோக்ராட்டிக். இப்போது ஐசிஐசி பேங்க் இருக்கா, அங்கே ஏதோ ஒரு ஸ்கீம் கொண்டு வரான். இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணுறான், 8ங்கிறத 10 மாற்ற போகிறேங்க அப்படின்னு முடிவு எடுக்கணும். பொருளாதார நிறுவனம் தானே, பொருளாதாரத்தை தான் நம்ம மேம்படுத்திக்க போகிறீங்க. ஒன்று விலையை குறைக்க போகிறோம். பழைய கொஸ்டின் இருக்கு மாதிரி எடுத்து பாருங்கள். கடைசியில் ஆப்ஷன் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், அதில் மற்றது வேறு இருக்கும். கொஸ்டின் இருக்குது, போன கொஸ்டின் எடுத்து பாருங்கள். சரியா? இது 4 கேரக்டரு. இன்னொன்று கொடுப்பான், சோசியோ எக்கனாமிக் அல்லது சமத்துவ மேம்படுத்துதல், அதெல்லாம் கிடையாது. பொருளாதார மேம்பாட்டுக்காக உருவாக்குறீங்க. ஒன்று செலவை குறைக்கணும், தரமான கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் கிடைக்கணும், அதனால் பொருளாதாரம். அது என்னது, வணிகம் தானே. அடுத்தது தன்னார்வம், தானாக விரும்பி வந்து சேரணும். டெமோக்ராட்டிக் பற்றி தான் சொல்ல வரேன். ஐசிஐசி பேங்க் இருக்குது அல்லது எஸ்பிஐ பேங்க் இருக்குது. ஒரு முடிவு எடுக்கணும், ஓகேவா? ஒரு முடிவு எடுக்கணும். இதில் யார், நான் 2 ஷேர் வாங்கியிருந்தேன்னா எனக்கு 2 ஓட்டு, 2 ஓட்டு. 10 ஷேர் ஒருத்தன் வாங்கியிருந்தேன்னா 10 ஓட்டு போடலாம். சரியா? 50 ஷேர் வாங்கியிருந்தானா 50 ஓட்டு போடுவோம். அப்படி இருக்கும் எங்கே ஐசிஐசி. அப்போ யார் சொல்கிறது அங்கே நடக்கும், அதிக யார் ஷேர் வச்சுருக்கானோ அங்கே மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா? இல்லை. ஐசிஐசியாக இருந்தாலும் சரி, எஸ்பிஐ இருந்தாலும் அதே கதை தான். ரெண்டுமே வணிக நிறுவனம். பட் இது தனியார், இது பொதுத்துறை. அதே கூட்டுறவு சங்கத்தில் அப்படி கிடையாது. சங்கம் இருக்குது, நான் வந்து 50 ஷேர் வாங்கியிருக்கேன். சரியா? பார்த்திபன் ஒரே ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்கீங்க. மணிமேகலை 10 ஷேர் வாங்கியிருக்காங்க. கீர்த்திகா 5 ஷேர் வாங்கியிருக்காங்க. எத்தனை ஷேர் வாங்கினாலும் நானும் ஒரே ஓட்டு. பார்த்திபன் ஒரே ஓட்டு, மணிமேகலை ஒரே ஓட்டு, கீர்த்திகா ஒரே ஓட்டு. அப்போ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? பணத்துக்கு கிடையாது, மனிதனுக்கு. அதனால தான் மக்களாட்சி. எந்த முடிவு எடுத்தாலும் தானாக ஒரு ஆள் முடிவு எடுக்க முடியாது. ஒன்று ஜென்ரல் பாடி இருக்கும், அது கீழே போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் இருக்கும். அதில் பெரும்பான்மையான உறுப்பினர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அந்த தீர்மானம் நிறைவேறியது, அதை நடைமுறைப்படுத்துவாங்க. பெரும்பான்மையான உறுப்பினர் ஒத்துக்கலை அப்படின்னாக்கா அந்த தீர்மானம் தோற்று போயிடுச்சு, நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஓகேவா? அதனால தானே இது மக்களாட்சி நிறுவனம். இந்தந்த கேரக்டர்லாம் இருக்குது கூட்டுறவுக்கு. பொருளாதார வணிக நிறுவனம், தன்னார்வ நிறுவனம், வாலண்டரி, மக்களாட்சி நிறுவனம். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது கான்செப்ட். இன்னும் ஸ்ட்ரக்சருக்கெலாம் போகலை, நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி இதோட போதும். நாளைக்கு வந்துட்டு அதான் தமிழ்நாட்டில் எத்தனை வகையான கூட்டுறவு நிறுவனம்லாம் இருக்குது, என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ இன்றைக்கி கூட பார்த்துருக்கோம், அவங்களாம் யார் கண்ட்ரோலுக்கு வராங்க. ஓகேவா? அப்புறம் அதோட ஸ்ட்ரக்சரு மாநில அளவில். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ கடன் கூட்டுறவு சங்கமாக எத்தனை அடுக்கில் இருக்குது, அது ரெண்டு குரூப்பாக இருக்கும். குறுகிய கால மத்திய கால கடன் கொடுக்குறதுக்கு ஒன்று, நீண்ட கால கடன் கொடுக்குறதுக்கு ஒன்று, அந்த மாதிரி இருக்கும். டபுள் விண்டோ சிஸ்டம் வாங்க. இதில் விவசாய கடனில்
நகர்ப்புற கடனில் அப்படி கிடையாது, ஒரே இது தான், சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தான். அதுவும் யூனிட்டரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும், அடுக்கடுக்காக இருக்காது. ஒரு மெயின் இப்போ சேலம் அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், சேலத்தில் ஹெட் ஆஃபீஸ் சேலத்தில் ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அதோட பிரான்ச் சேலத்தில் எங்கே வேணாலும் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி. அப்புறம் அதே மாதிரி இப்போ போங்க பால்வாழை கூட்டுறவு சங்கமாக மில்க் ப்ரொடியூசர்ஸ் கோஆப்ரேட்டிவ், அது பார்த்திங்கன்னா 3 அடுக்கில் இருக்கும். இந்த மாதிரி இது எல்லாத்தையும் என்ன ஏது அப்படின்னு நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு அது பார்க்க ஆமாம் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ரைட், ஓவர். பாருங்கள், இதுலேயே நீங்கள் போய் எடுத்து பாருங்கள் எத்தனை கொஸ்டின் வருதுன்னு. படிக்கவே தேவையில்லை. என்ன அந்த மனத்தடம் மட்டும் இருக்கக்கூடாது. ஐயோ நான் மெட்டீரியல் மாதிரி வச்சு படித்தா தாங்க எனக்கு ஞாபகம் வரும். அது சும்மா கதை மாதிரி கேட்டுட்டிங்கன்னா போதும், அங்கே வரதை அடிச்சுட்டே வரலாம். ரைட், வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குது என்ன இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்படியே போக சரி பண்ணிடலாம். ஓகேவா? எந்த பிரச்சனை படிக்கிறதுல இருந்தாலும் கேளுங்க, நான் சொல்கிறேன். ரைட்.